ஐயா அவர்கள் தனது உரையை துவங்கலாம். வாருங்கள் ஐயா. ஐயா ஆன் பண்ணுங்க ஐயா, மியூட் எடுங்க. ஐயா பேசலாங்க ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு தொலைபேசி வந்துருச்சு. அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு வழங்கி இருக்கக்கூடிய அறிவொளி காணொளிக்கு என்னுடைய நன்றியினை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தொண்டு செய்து பழுத்த பலமான தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய இறுதி காலம் வரை அந்த காலத்தில் யாருமே செய்திராத அற்புதமான காரியங்களை செய்தமல்லாமல் அவர் இறக்கும் தருவாயிலும் இறப்பதற்கு 3 நாளைக்கு முன்னதாக கூட இந்த மக்களுடைய விடுதலைக்காக, தீண்டாமை ஒழிப்புக்காக, ஜாதி ஒழிப்புக்காக, பெண்ணடிமை ஒழிப்புக்காக இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு அவர்கள் உரையாற்றி வந்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் ஆற்றிய உரைகள் எல்லாம் இன்றைக்கு பல்வேறு வடிவங்களில் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. அவர் காலத்தில் இருந்த தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்தி நமக்கு ஒளி வடிவத்திலேயும் கொடுத்திருக்கிறார்கள், புத்தக வடிவத்திலேயும் கொடுத்திருக்கிறார்கள். அது நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் வந்த பிறகு அதனுடைய தொகுப்புகள் எல்லாம் நமக்கு திரட்டி தரப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் ஆரம்ப காலத்தில் தந்தை பெரியாருடைய அந்த உரைகள் எல்லாம் நமக்கு கிடைக்காமல் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், தந்தை பெரியார் அவர்கள் மிகச்சிறந்த மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக ஈரோட்டிலே திகழ்ந்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் ஈரோட்டிலே திகழ்ந்திருந்த காரணத்தினால்தான் அன்றைக்கு ஈரோடு நகர்மன்ற தலைவராக அவர்கள் செயல்பட்டு மக்களுடைய நன்மதிப்பை பெற்றவராக விளங்கியிருக்கிறார். அந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் என்பது மக்கள் மத்தியிலே அவ்வளவு செல்வாக்கு இல்லாமல் படித்தவர்கள் மத்தியிலும் பார்ப்பனர்கள் மத்தியிலுமே ஒரு பதவி வேட்டை கட்சியாக திகழ்ந்து கொண்டிருந்தது. அந்த நிலையிலே அன்றைக்கு காங்கிரசுக்கு ஒரு செல்வாக்கு தேடுவதற்காக அங்கே சில பேரை இழுக்கிறார்கள். ராஜகோபாலாச்சாரி, வரதராஜ நாயுடு போன்றவர்கள் எல்லாம் தந்தை பெரியாருடைய செல்வாக்கை இந்த கட்சிக்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எப்படி இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற ஒரு கட்சி தங்களுடைய கொள்கையை சொல்ல முடியாமல், தங்களுடைய சாதனைகளை சொல்ல முடியாமல் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு மிக்கவர்களை தங்களுடைய கட்சியில இழுத்து வாக்கு வங்கியாக பயன்படுத்தி தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகிறார்களோ, அதே போன்ற ஒரு சூழ்ச்சி தான் அன்றைக்கு நடந்திருக்கிறது. என்ன என்று சொன்னால், அன்றைய காலகட்டத்திலே தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்கின்ற ஒரு அமைப்பு துவக்கப்பட்டது நமக்கெல்லாம் தெரியும். டாக்டர் நடேசனார், பிட்டி தியாகராயர், டி.எம். நாயர் போன்றோர் துவக்கிய அந்த இயக்கமானது பார்ப்பனர் அல்லாதவருக்கான உரிமைகளை பெறுவதற்காக தங்களுடைய செயல்பாட்டை துவங்கி நடத்தி கொண்டிருந்தது. அவர்களுக்கு என்ற பத்திரிகை இருந்தது. அவற்றின் மூலமாக இன்றைக்கு நாமெல்லாம் படித்து பார்க்கின்ற பொழுது நமக்கே ஆச்சரியப்படக்கூடிய வகை விஷயங்கள் எல்லாம் அந்த பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த நீதி கட்சிக்கு செல்வாக்கு பெருகிக் கொண்டிருக்கிற நிலையே அந்த செல்வாக்கை தடுத்து நிறுத்த வேண்டும், அதற்கு யாரை பிடிக்க வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்தார்கள். அதுக்கு தந்தை பெரியார் அவர்கள் செல்வாக்குள்ள தலைவராக ஈரோட்டிலே விளங்கி கொண்டிருந்தார். அவரை தேடி பிடிக்கிறார்கள். தேடி பிடித்து நீதி கட்சியினுடைய அந்த செயல்கள் எல்லாம் சொல்லுகிறார். நீதி கட்சி பார்ப்பன அல்லாதவருக்கு இது போல வகுப்பாரி உரிமை எல்லாம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அது அவர்கள் தேச விரோத கட்சி, வெள்ளைக்காரனுக்கு அடிமையாக இருக்கக்கூடியவர்கள். காங்கிரஸ் மாத்திரம்தான் வெள்ளையனை விரட்ட வேண்டும் என்று இருக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று கேட்ட பொழுது இவர் கேட்கின்றார், அப்போ பார்ப்பன அல்லாதவருக்கு என்ன நீங்கள் நன்மை செய்ய போகிறீர்கள் என்று சொன்ன பொழுது, இது பார்ப்பன அல்லாதவருக்கு வகுப்பாரி உரிமையை நாங்கள் பெற்றுத் தருவோம் என்று சொல்லுகின்றார்கள். அதே போல தீண்டாமை ஒழிப்பை நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் அது சொன்ன பிறகு அவருக்கு அந்த நேரத்தில் இருந்த அந்த தேசிய உணர்ச்சி, அன்றைக்கு பஞ்சாபிலே
அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தது. இந்த படுகொலையை பார்த்து மனம் பதறி போய் காங்கிரஸிலே நாம் சேர வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகிறது. அந்த நேரத்தில் இவர்கள் சொன்ன இந்த கொள்கைகள் நம்முடைய பார்ப்பன நல்லாத மக்களுக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி அந்த அமைப்பிலே சேர்ந்து நீதி கட்சிக்கு எதிராக சென்னை மாகாண சங்கம் என்று ஒரு துவக்கி அதில் பெரியாரை தலைவராக போடுகிறார்கள். அப்படி பெரியாரை தலைவராக போட்டு அது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற நிலையிலே பெரியார் அவர்கள் நீதி கட்சி கொண்டு வரக்கூடிய அந்த பார்ப்பன நல்லாதற்கான திட்டங்களை எல்லாம் இங்கே செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். காங்கிரஸில் செயல்படுத்த வேண்டும், வகுப்பாரி உரிமையை நாம் பெற்றுத்தர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது நீதி கட்சி கூட ஆங்கில அரசாங்கத்திடம் போராடி வகுப்பு வாரி உரிமையை பெற்று நம்முடைய பார்ப்பன நல்லாதவருக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் உரிமையை பெற்று தந்தது. ஆனால் இவர் வைக்கக்கூடிய கோரிக்கை காங்கிரஸ் கட்சியிலே அதை அமல்படுத்த வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு மாநாடுகளிலே அவர்கள் தன்னுடைய கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். திருநெல்வேலியில் நடந்த மாநாடு, திருச்சியில் நடந்த மாநாடு, தஞ்சையிலே, சேலத்திலே, திருவண்ணாமலையிலே என்று பல மாநாடுகளிலே அந்த கோரிக்கை வைக்கிறார்கள். கடைசியிலே அத்தனை மாநாட்டிலும் பார்ப்பனர்கள் சதி செய்து அதற்கு யாரை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், யார் இந்த காங்கிரசுக்கு தன்னை இழுத்தார்களோ அந்த திருவிக்கா, வரதராஜ நாயுடு, ராஜாஜி இவர்களை கொண்டே அதை முறியடிக்கிறாங்க. அவர்களுக்கு ராஜாஜிக்கு அவர் பார்ப்பனர் என்கிற அடிப்படையிலே அதை கொண்டு வரக்கூடாது என்கிற எண்ணம் இருக்கிறது. ஆனால் வரதராஜ நாயுடுவும் திருவிக்காவும் என்னன்னா தேச ஒற்றுமை தான் நமக்கு முக்கியம், இதை கொண்டு வந்தா நமக்கு தேச ஒற்றுமை பாதிக்கப்படும் என்கின்ற அந்த மனநிலையை அவர்கள் உருவாக்கி அதை தடுத்து நிறுத்துகிறார்கள். இப்படி அவர்கள் தொடர்ந்து 5 ஆண்டு காலம் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே போராட 5 ஆண்டு காலம் 6 ஆண்டு காலம் 1919 1925 வரை தொடர்ந்து போராடுகிறார்கள். அந்த போராடிய காலகட்டத்தில் காங்கிரஸை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறார். காங்கிரஸை சேர்க்கின்ற பொழுது அவர்கள் எப்படிப்பட்ட கொடுமையை அனுபவிக்கிறாங்க. பெரிய செல்வ சீமானாக பிறந்து கோடீஸ்வரராக பிறந்து உல்லாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தவர். அவர் கதர் மூட்டையை சுமந்து கொண்டு ஊர் ஊராக சென்று விற்பனை செய்கிறார், கதர் பிரச்சாரம் செய்கிறார், மது விலக்கு பிரச்சாரம் செய்கிறார், தன்னுடைய வீட்டில் உள்ள பெண்களையும் கதராடை அணிய வைக்கிறார். அது மாதிரி தீண்டாமை விலக்குக்காக அவர் தொடர்ந்து போராடுகிறார். அப்படி போராடிய நிலையிலே அன்றைக்கு குருகுலம் பிரச்சனை, வைக்கம் சேரன் மாதிரி குருகுல பிரச்சனை வருகிறது. அது போல வைக்கத்துக்கு சென்று போராடுகிறார். இதற்காக எவ்வளவு பேசியிருப்பார். காங்கிரஸ் கட்சியை பற்றியே தெரியாத மக்களுக்கு காங்கிரஸை தமிழ்நாட்டிலே பிரச்சாரம் செய்கிறார், அதுக்கு செல்வாக்கு உண்டாக்குகிறார் என்று சொன்னால் அவருடைய பேச்சினுடைய வலிமை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும். அந்த பேச்சுக்கான ஆதாரங்கள் எல்லாம் இன்றைக்கு நம்மிடம் இல்லை. காரணம், அன்றைக்கு நம்மிடத்துல ஒரு பத்திரிகை இல்லை. ஆனால் பார்ப்பனர்கள் அவர்களுக்கு வேண்டிய பத்திரிகைகளை நடத்தி கொண்டிருந்தார்கள். சுதேசமித்திரன் என்கிற பத்திரிகை நடத்தினார்கள், சுயராஜ்யா என்ற பத்திரிகை நடத்தினார்கள், இந்து என்கிற பத்திரிகை நடத்தி அவர்கள் பார்ப்பன நன்மைக்காக வரதராஜ நாயுடு தமிழ்நாடு என்கின்ற பத்திரிகை நடத்துகிறார், திருவிக்கா நவசக்தி என்கின்ற பத்திரிகை நடத்துகிறார். பெரியாருக்கு அவர்களும் ஆரம்பத்தில் ஒத்துழைப்பு கொடுத்தவர்கள் தான். பெரியார் அவர்கள் வைக்கத்திலே சென்று போராடிய பொழுது, அவர்கள் போராடி வெற்றி பெற்று வருகின்ற பொழுது திருவிக்கா அவர்கள் வைக்கம் வீரர் என்கின்ற பட்டத்தை அவர்கள் கொடுத்தார்கள். அந்த அளவிற்கு பெரியாரோடு உற்ற தோழராக அவருடைய கொள்கைகளுக்கு உதவியாக இருந்தார்கள். ஆனால் அதே நேரத்திலே குருகுல பிரச்சனை வருகின்ற பொழுது, சேரன்மாதி குருகுல பிரச்சனை வருகின்ற பொழுது அங்கே திருவிக்காவுடைய நிலை தந்தை பெரியாருடைய நிலைப்பாட்டிற்கு எதிரானதாக இருக்கின்றது. பார்ப்பனருக்கு தனிப்பந்தி, பார்ப்பன அல்லாதவருக்கு தனிப்பந்தி, அவர்களுக்கு தனி சாப்பாடு, இவர்களுக்கு தனி சாப்பாடு என்றெல்லாம் சொல்லி அங்கே பிரிவினை வைத்திருந்த பொழுது அதனை எதிர்த்து பெரியார் அவர்கள் போராடுகின்றார். வாவேசு ஐயர் அந்த குருகுலத்தை மிக தீவிரமான ஒரு பார்ப்பன வெறியோடு நடத்தி கொண்டிருக்கிறார். இது காங்கிரஸ் கட்சி கொடுத்த பணத்தில் நடத்தலங்கிறார். ஆனா காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு தந்தை பெரியார் செயலாளராக இருந்த பொழுது 5000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறது. நீங்கள் சொல்வதை கேட்க முடியாது, நான் இந்த பகுதி வர்ணாசிரம தர்மம் நிறைந்த பகுதி, அங்க ஆன்மீகவாதிகள் நிறைந்த பகுதி, அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுபடிதான் நான் நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி அதை மறுக்கிறார். அப்பொழுது அங்கே 2 பிரிவாக காங்கிரஸ் கட்சி பிரிகின்ற பொழுது திருவிக்கா அவர்கள், வரதராஜ நாயுடு கூட பெரியாருக்கு ஆதரவா இருக்கிறார், திருவிக்கா அவர்கள் அதை இது தேசத்துக்கு தேச நன்மைக்கு எதிரானது, வர்ணாசிரம தர்மத்தை ஒழிப்பதை விட, தீண்டாமை ஒழிப்பதை விட தேசிய அந்த நாட்டு விடுதலை தான் முக்கியம், தேசியத்தை பாதுகாக்க தான் முக்கியம்னு சொல்லி
இந்த வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கொள்வோர் ஏற்றுக்கொள்க, தள்ளுவோர் தள்ளுக, இந்த சமபந்தி பூஜனத்தை ஏற்றுக்கொள்வோர் ஏற்றுக்கொள்க, தள்ளுவோர் தள்ளுக என்று சொல்லி அவர் நவசக்தி எழுதுறார். ஆக பெரியாருக்கு எதிரான நிலைப்பாட்டை திருவிக அவர்கள் அப்பொழுது எடுத்து விட்டார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே பெரியார் அவர்கள் எப்படியெல்லாம் போராடி இருப்பார், அவர் எவ்வளவு பேசி இருப்பார், எவ்வளவு எழுதியிருப்பார். வைக்கத்திலே சென்று அவர் பேசிய பேச்சுக்கள் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒரு நிலை திரட்டி போராட வைத்தது. அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் அவ்வளவு பேரும் அங்க போராடி கைதாகி சிறைக்கு சென்ற பிறகு பெரியார் அவர்கள் இங்கிருந்து சென்று அங்குள்ள மக்களை, பாமர மக்களை தட்டி எழுப்பி அங்க இருக்கக்கூடிய வைதிக மனப்பான்மை உள்ள பார்ப்பனர்களுக்கு எதிராகவும் நம்பூதிரிகளுக்கு எதிராகவும் எவ்வளவு பேச்சுக்களை பேசி அங்கே போராடி இருப்பார். இந்த வைக்கத்தப்பனை துணித வைக்க பயன்படுத்தினெல்லாம் பேசி இருக்கிறார். அந்த பேச்சுகளுடைய முழு அளவும் நமக்கு இன்றைக்கு கிடைக்கவில்லை. காரணம், அன்றைக்கு நமக்கென்று ஒரு பத்திரிகை இல்லை. தந்தை பெரியார் அவர்களுக்கு அது போன்ற பத்திரிகைலாம் இல்லை. இது போன்ற வகுப்புவாரி உரிமையை ஒவ்வொரு மாநாட்டிலும் அவர்கள் கொண்டு வந்த பொழுது அங்கே திருப்பூரில் நடந்த மாநாட்டிலே தான் தந்தை பெரியார் மிக கடுமையாக பேசியதாக பெரியார் அவர்களை சுட்டி காட்டுகிறார். அதாவது ராஜாஜி வந்து நீங்க கொடுத்த டோஸ் வந்து ரொம்ப ஹெவி டோஸ், ஏன்னு கேட்டா இன்னைக்கு வந்து மனு தர்மத்தை கொளுத்தணும்னு சொல்றீங்க, ராமாயணத்தை எரிக்கணும்னு சொல்றீங்க, இதெல்லாம் ரொம்ப ஹெவி டோஸ்ன்னு சொன்னப்ப இந்த எரும மாட்டு தோல் உள்ளவனுக்கு அதோட இன்னும் கூட ஹெவி டோஸ் கொடுக்கணும், இதுல என்ன ஹெவி என்ன ஸ்ட்ராங்க சாப்பிட்டேன் அப்படி சொல்லி எல்லாம் பேசியிருக்கிறார். அப்ப அந்த மாநாட்டில் அவர் என்ன பேசினார், ராஜாஜியில் என்ன பேசினார், அதற்கு பிறகு மக்களிடத்திலே அது எப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசியிருப்பார் என்பதற்கெல்லாம் நமக்கு ஆதாரம் இல்லை. காரணம், நமக்கு பத்திரிகை இல்லை. அதனால அப்பொழுதே வந்து பெரியார் அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். 1922 ஐயா அவர்கள் சொல்லுகின்றார், தங்கப்பெருமாள் பிள்ளை அவர்களோடு சேர்ந்து நானும் அவரும் சேர்ந்து ஒரு பத்திரிகை நடத்தலாம், நம்முடைய பார்ப்பன அல்லாத மக்களுக்காக ஒரு பத்திரிகை நடத்தலாம் என்று ஆலோசனை செய்தோம். அதன்படி இந்த பத்திரிகையை துவக்குகிறோம் என்று சொல்லி அந்த பத்திரிகையை வைக்கம் சென்று வந்த பிறகு, வைக்கத்தில் ஓராண்டு கிட்டத்தட்ட 6 மாதம் விட்டு வந்த பிறகு இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த பத்திரிகையினை துவக்குகிறார்கள். துவக்குகின்ற நேரத்தில் வந்து தங்க பெருமாள் பிள்ளையும் பெரியாரும் தான் ஆசிரியர். அந்த 2 பேரும் சேர்ந்து துவங்குகின்ற பொழுது வந்து திருப்பாதிரிப்புல் ஞானியார் சாமிகளை வைத்து அவர்கள் துவக்குகிறார்கள். இதையெல்லாம் அன்றைக்கு விமர்சனமாக இன்றைக்கு கூட விமர்சனம் செய்கிறார்கள். பெரியார் அவர்கள் நாத்திகராச்சே, எப்படி திருப்பாதிரிப்புல் ஞானியார் அடிகளை வைத்து துவக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அதே போல அந்த முதல் இதழிலே பார்த்தீங்கன்னா இறைவன் கருணையால் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இடம்பெறும். பெரியார் வந்து கடவுள் நம்பிக்கை உள்ளவர் என்றெல்லாம் இன்றைக்கும் அவரை பற்றி தவறாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மை அது அல்ல. அந்த பத்திரிகையை துவக்கின்ற பொழுது பெரியாரும் வாமு தங்கப்பெருமாள் பிள்ளையும் கூட்டு ஆசிரியர்கள் 2 பேர் சேர்ந்து எழுதுகின்றார்கள். அந்த தலையங்கம் முதல் இதழிலேயே அவர்களுடைய அந்த தலையங்கம் எல்லாம் அந்த தங்கப்பெருமாள் பிள்ளை எழுதியது. அதனால்தான் கடவுள் கருணை என்கின்ற வார்த்தையெல்லாம் இடம்பெறுகிறது. இந்த இதழை துவக்கியது வந்து எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2/5/1925 முதல்ல வந்துச்சு. அதுக்கு பிறகு வந்து அந்த பத்திரிகை வந்து எவ்வளவு காலம் 1949 வரைக்கும் நடக்குது. அதுல வந்து ஆரம்பத்துல வந்து அதுக்கு வந்து சந்தா வந்து 1 அணா, தனி இதழ் 1 அணா. அப்புறம் வந்து 45 வரை தனி இதழ் 1.5 அணாவா வந்திருக்கு. இப்போ 46 முதல் 9/3/46 முதல் 28/12/46 வரை மீண்டும் 1 அணாவாகவும், 47ஆம் ஆண்டு முதல் 48ஆம் ஆண்டு வரை தனி இதழ் 2 அணாவாகவும், 49ஆம் ஆண்டில் 2/4/49 முதல் 2/25/1949 வரை 1 அணாவாகவும் இருந்திருக்கு. அதுபோல மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா 21/5/49 முதல் 4/11/49 வரை 2 அணாவாக இதழ் வந்து விற்பனையாகி கடைசியில 1 அணாவுக்கு விட்டுருக்காங்க. இதுல என்ன சிறப்புனா, ஆரம்பம் முதல் 1943 வரை பெண்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பாதி விலையில குடியரசு இதழ் வழங்கி இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா அதுல வந்து ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டையில வந்து பாரத மாதா, ஏருளவன், நூல் நூற்கும் பெண், தச்சு தொழிலாளி, மூட்டை சுமப்பவர், நெசவாளி, தேர் இழுத்து வரும் கூட்டம், தேர் சக்கரத்தில் சிலர் நீண்ட கிட்டி போட்டு தள்ளுதல், கிறிஸ்தவ கோயில், இந்து கோயில், முஸ்லிம் பிறை, ஓமகுண்டம் எறிதல், புத்தர், நீர்நிலை அருகில் ஆடு மாடுகள் நிற்றல், கரும்பு, சோளம், கம்பு, நெல், கோதுமை முதலிய பயிர்கள் கதிர்களுடன் காணப்படுகிறது. அப்புறம் 18/12/27 இதழுக்கு பிறகு இந்த அட்டையில இந்த படங்கள் இடம்பெறவில்லை. அதே போல மகாத்மா காந்தி வாழ்க என்ற வரிகள் அட்டைப்படத்தின் உச்சியில் மையப்பகுதியில் 1926 வரை இடம்பெற்றிருக்கு. அதுபோல கதர் வாழ்க என்ற வரிகள் இருந்திருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா
திருக்குறள் வந்து நிறைய திருக்குறள் அதில் இடம்பெற்றிருக்கு. பிறப்புக்கம் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்ற குறளும், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற குறளும், எப்பொருள் யார் யார்வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற குறளும் நிறைய 1935 வரை இடம்பெற்றிருக்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா, மனத்தது மாசாக மாண்டார் நீராடி மறைந்துலகும் மாந்தர் பலர். அதே போல மரமான மாண்ட ஒளிச்செலவு தேற்றம் என்ன நான்கு ஏமம் படைக்கு பாடலாம் அதுல இடம்பெற்றிருக்கு. எல்லோரும் இவரிடம் எல்லோரும் ஓரினம் சாதிகள் இல்லையடி பாப்பா ஆகிய பாடல்களும் அதுல இடம்பெற்றிருக்கு. அதே போல வந்து ஆரம்பத்துல துவக்க இதழில் வந்து பாத்தீங்கன்னா ராட்டை சின்னம் இடம்பெறல. அதே போல பகுத்தறிவு 1900 குடியரசு பத்திரிகையில 13/1/35 முதல் தொடர்ந்து எழுத்து சீர்திருத்தம் இடம்பெற்றிருக்கு. அதே போல 5/11/49 அந்த குடியரசு இதழ் நிறுத்தப்படுகிறது. இடையில வந்து ஒரு 3 ஆண்டுகள் தடைப்படுகிறது. தடைப்பட்டு மீண்டும் அது தொடக்கப்பட்டு நடத்தி கொண்டு வருகிறது. இப்படி பல்வேறு வரலாற்று செய்திகளோடு இந்த குடியரசு இந்த தொகுதி முதல் பாகம் வந்து நமக்கு சொல்லுகிறது. அதுல வந்து பாத்தீங்கன்னா, அதுல முதல்ல அந்த குடியரசு இதழில் அட்டை படத்துல என்ன வருதுன்னா, ஒரு கவிதை இடம்பெறும். அந்த கவிதை என்ன சொன்னா, அனைத்தீர் ஒன்றென்றெண்ணி அரும்பேசி எவர்க்கு மாற்றி மனத்துள்ள பேதாபேதம் வஞ்சகம் பொய்க்களவு சூது சினத்தையும் தவிர்ப்பாயாக செய்தவம் வேறுண்டோ உனக்கு இது உறுதியான உபதேசம் ஆகும் தானே அப்படின்னு சொல்லி ஒரு பாடல், அருமையான பாடல். அனைத்து உயிரையும் ஒன்றென்று எண்ணி அரும்பசி எல்லாருக்கும் ஆற்றி, அதாவது எல்லாருக்கும் பசிப்பு நீத்தி சினத்தையும் தவிர்க்க வேணும் என்கின்ற அந்த அருமையான ஒரு கவிதை அதுல இடம்பெறுகிறது. இதுல பாத்தீங்கன்னா தங்கப்பெருமாள் பிள்ளை தான் முதல்ல அந்த இதழில் எழுதுறாரு. அப்படி எழுதுகின்ற பொழுது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவர் வந்து ஒரு இறை நம்பிக்கையாளராக இருந்தாலும் கூட அவர் என்ன எழுதுறாருன்னா, முதல் தலையங்கத்திலேயே மக்களுக்குள் தன்மதிப்பும் சமத்துவமும் சகோதரத்துவம் ஓங்கி வளர வேண்டும். மக்கள் அனைவரும் அன்பின் மயமாதல் வேண்டும். உயர்வு தாழ்வு என்ற உணர்ச்சியே நமது நாட்டில் வளர்ந்து வரும் சாதி சண்டை என்னும் நெருப்புக்கு நெய்யாக இருப்பதால் இவ்வுணர்ச்சி ஒளிந்து அனைத்து மனிதரும் ஒன்றொன்று என்னும் உண்மை அறிவு மக்களிடம் வளர்தல் வேண்டும். சமய சண்டைகள் ஒழிய வேண்டும் என்று தங்கப்பெருமாள் பிள்ளை எழுதுகிறார். அப்போ தங்கப்பெருமாள் பிள்ளை நோக்கம் எப்படிப்பட்ட உயர்ந்த நோக்கமாக இருக்கிறது? பெரியார் அவர்கள் ஒருத்தரை தன்னுடைய துணையாக கொள்கிறார் என்றால் அவர் எப்படிப்பட்ட மனிதராக இருக்க முடியும்? இந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறது இல்லை என்பதை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் என்ன சிந்தனை கொண்டிருக்கிறார்கள், எப்படிப்பட்ட உணர்ச்சியை கொண்டிருக்கிறார்கள் என்பதை வைத்துதான் அவர்களை பெரியார் அவர்கள் தன்னோடு இணைத்துக் கொண்டு செயலாற்றி இருக்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா அந்த வந்து ஞானியார் சாமிகள், திருப்பாதிரிப்புலி ஞானியார் சாமிகள் என்பவர் சாதாரண ஆள் கிடையாது. அவர் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய தவத்திரு குன்றக்குடி அடிகளாரை போன்ற மனப்பான்மை படைத்தவர். பார்ப்பன அல்லாதாருக்கு வேண்டிய அனைத்து அந்த தன்மான உணர்ச்சியும் ஊட்டக்கூடியவர். அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது நம்முடைய தோழர்கள் சொல்லுவாங்க, திருவையாறுல இருக்கக்கூடிய அந்த பார்ப்பன கல்லூரி சமஸ்கிருதத்துக்கு மட்டும் இருந்துச்சு. அது வந்து மன்னர்கள் எழுதி வைத்த பொழுது பார்ப்பனர்கள் கூட்டம் பயன்படுத்த வேண்டும் சொன்னார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அன்றைக்கு இருந்த நம்முடைய ஏடி பன்னீர்செல்வம் போன்றவர்கள் அவர்கள் கொண்டு காட்டுகிறார்கள். இது என்ன எழுதியிருக்குன்னு பார்த்து சொல்லும்போது கல்விக்கு என்று பயன்படுத்த வேண்டும் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்ன பொழுது உடனே அதை அவர்களுக்கு காட்டி அந்த வருமானத்தை கல்விக்கென்று பயன்படுத்தினார்கள் என்கின்ற வரலாற்று செய்தியெல்லாம் நாம் பேசியிருக்கிறோம், படித்திருக்கிறோம், நம்முடைய தோழர்கள் பேச கேட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஞானியார் சுமைகள் நம்முடைய குடியரசு இதழை துவக்கி வைக்கின்ற பொழுது என்ன பேசுறாரு? நமக்குள் இருக்கும் அவநம்பிக்கை நீங்கி சகோதர பாவம் வளர வேண்டும். இப்போது நாம் பேச்சளவிலும் சிற்றுண்டி முதலிய சில்லறை விஷயத்திலும் தான் சகோதர பாவத்தை காண்கிறோம். சகோதரத்துவம் எங்கும் காணோம். பிறரது சொத்தை பறிப்பதற்கே சகோதரத்துவத்தை காண்பித்து வருகின்றனர். உயர்வு தாழ்வு என்ற ஆணவம் மிகுந்து கிடக்கிறது. பணக்காரராக இருப்பினும் அன்பு என்பது ஒருவருக்கொருவர் மிகுந்திருக்க வேண்டும். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற உணர்ச்சி எங்கும் பரவ வேண்டும். குடியரசின் கருத்தும் இதுவே என அறிந்து கொண்டேன்.
சமயத்தில் இருக்கும் கேட்டை ஒழிப்பதில் ஸ்ரீமான் நாயக்கர் அவர்களுக்கு எவ்வளவு சிரத்தை உண்டோ அவ்வளவும் எனக்கும் உண்டு என்கிறார் ஞானியார் சுவாமிகள். இப்போ ஒரு சாமியாரா இருந்து கொண்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, சமயத்தில் இருக்கும் கேட்டை ஒழிப்பதில் சீமா நாயக்கர் தந்தை பெரியார் இவர் அன்னைக்கு இவர் ராமசாமி நாயக்கர் எல்லாம் சொல்லிட்டு வராங்க, அவர்களுக்கு எவ்வளவு சிரத்தை உண்டோ அவ்வளவும் எனக்கும் வேண்டுங்கிறார். அதே போல பாத்தீங்கன்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கின்ற உணர்ச்சி எங்கும் பரவ வேண்டும். இதெல்லாம் ஒரு சாமியார் பேசுவாரா? அவர் எப்படிப்பட்ட காலத்துல பேசியிருக்காரு பாருங்க. அந்த காலத்துல இருந்த சங்கராச்சாரியெல்லாம் எப்படிப்பட்டவன்? தீண்டாமை சேமகரமானது என்று சொன்னானா இல்லையா? தீண்டாமை ஒழிப்பை வலியுறுத்தி பேசிய காந்தியடிகளை எதிர்த்து சங்கராச்சாரிய கிளர்ச்சிகளை அங்கங்கே தூண்டி விட்டு போராட்டம் நடத்தியிருக்காரா இல்லையா? சங்கராச்சாரியை காந்தி அவர்கள் சந்திக்க வந்த பொழுது அவரை நேரடியாக சந்திப்பது ஒரு தீட்டாக்கிவிடும் என்பதால், அவர் ஒரு பணியா என்பதால் ஒரு மாட்டு கொட்டகையில வச்சு சந்திச்சிருக்கான். மாட்டு கொட்டகையில வச்சு சந்திச்சா அது தீட்டு இல்லை என்கின்ற பொருளில காந்தியாரோடு சந்தித்திருக்கிறான். அதே காலகட்டத்தில் தான் நம்முடைய ஞானியார் சுவாமிகள் நம்முடைய குடியரசு இதழை துவக்கிக்கின்ற பொழுது சமயத்தில் இருக்கும் கேட்டை ஒழிப்பதில் ஸ்ரீமா நாயக்கர் அவர்களுக்கு எவ்வளவு சிரத்தை உண்டோ அவ்வளவும் எனக்கும் உண்டு என்கிறார். இது எவ்வளவு சிறப்பான கருத்து! அப்படிப்பட்ட ஞானியார் சுவாமிகளை வைத்து குடியரசு பத்திரிகை துவக்கியது என்ன எந்த விதத்துல தவறா இருக்க முடியும்? இன்றைக்கு கூட சில பேர் அதை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் இவ்வளவு ஒரு திட்டமிட்ட ஒரு தந்தை பெரியாருக்கு எதிரான சதி என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது அல்லவா? எனவே பெரியார் அவர்கள் தொடர்ந்து நிறைய எழுதுறாரு. ஒன்றாக சொல்லுகின்ற பொழுது சொல்லுவதற்கு நமக்கு நேரம் அதிகமா இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நாமெல்லாம் பெரியாரை பத்தி பேசுகின்ற பொழுது நாமெல்லாம் ஒரு விஷயத்த சொல்லுவோம். தந்தை பெரியார் அவர்கள் தீண்டாமை குறித்து பேசிய பேச்சு நமக்கெல்லாம் ரொம்ப ஒரு சில பேச்சுக்கள் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுல என்ன சொல்றாரு, நம்மை என்னை ஒருத்தன் சூத்திரன் என்று அழைப்பதை விட பஞ்சமன் என்று அழைப்பதால நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லியிருக்கிறார். அது நான் கூட நினைச்சேன், இந்த வாசகம் தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பித்த பிறகுதான் இதை சொல்லியிருப்பார் என்று நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இது எப்ப சொல்றாரு அப்படின்னா, குடியரசு இதழ் துவக்கிய பிறகு ஒரு கொஞ்ச காலத்துல ஒரு மாநாடு காரைக்குடியில் நடக்குது. அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு தலைமை உரையாற்றுகிறார் தந்தை பெரியார். அந்த தலைமை உரையில் தான் இந்த பேச்சு பேசுகிறார். அதாவது 7/6/1925 அந்த காலகட்டத்தில் அந்த பத்திரிகையில செய்தி வருது. அப்படி செய்தி வருகின்ற பொழுது அந்த செய்தியை அவர் எப்படி சொல்றாருன்னா, இந்த மாநாட்டில் நிறைய தீர்மானம் ஏற்றி இருக்கிறீங்க, அதுல தீண்டாமை ஒழிப்பு பற்றி ஒரு தீர்மானம் ஏற்றி இருக்கிறீங்க, அது ரொம்ப மகிழ்ச்சி என்று சொல்லி அந்த தீண்டாமை பற்றிய ஒரு செய்திகளை எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக ஆதாரபூர்வமாக காங்கிரஸ்வாதியாக இருந்து கொண்டு பெரியார் பேசுகிறார். சுயமரியாதை இயக்கத்தை துவக்கிய பிறகு, திராவிடர் கழகம் துவக்கிய பிறகு அவர் பேசல, காங்கிரஸ்வாதியாக இருந்து கொண்டு அந்த பேச்சை அவர்கள் பேசுகின்றார்கள். என்ன பேசுகிறார்னா, நமது தேசத்தில் நமது இந்து மதத்தில் மாத்திரம்தான் தீண்டாமை அனுஷ்டிக்கப்படுவதை நாம் காண்கிறோம். மனிதனுக்கு மனிதன் பார்ப்பது, பேசுவது, பக்கத்தில் வருவது, தொடுவது முதலானவைகள் தீண்டாமையின் தத்துவங்களாக விளங்குகின்றன. இவற்றிற்கு ஆதாரம் என்னவென்றால், வேதம் என்று சொல்லுவதும், சிலர் சாஸ்திரம் என்று சொல்லுவதும், சிலர் ஸ்மிருதி என்று சொல்லுவதும், சிலர் புராணங்கள் என்று சொல்லுவதும், சிலர் பழக்க வழக்கங்கள் என்று சொல்வதும், இப்படி பலவித ஆதாரங்களை கற்பிக்கப்படுகின்றன. பழக்கத்தில் தீண்டாமையானது வர்ணாசிரம தர்மத்தில் பட்டதென்றும், வரிசை கிரமத்தில் ஒருவருக்கு ஒருவர் தாழ்ந்தவர் என்றும், வர்ணாசிரமமானது பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன், பஞ்சமன் என்ற 5 வகை ஜாதியாய் பிரிக்கப்பட்டிருக்கின்றன என்றும், இவற்றிற்கு ஆதாரம் மனுஸ்மிருதி என்றும் சொல்லப்படுகின்றது. தமிழர்களாகிய நம்மை இவை எதுவும் சார்ந்ததாக தோன்றவில்லை. உதாரணமாக நம்மில் பெரும்பான்மையோர் சூத்திரர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். நாமும் நம்மை அநேகமாய் சூத்திரர்கள் என்றே சொல்லிக் கொள்கின்றோம். ஏன் அப்படி சொல்கின்றோம் என்பதை பற்றி இப்பொழுது ஆராய தேவையில்லை. சூத்திரன் என்பது என்ன, நாம் சூத்திரர்களா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சூத்திரர்களே தாழ்ந்தவர்கள், அதாவது நாம எல்லாம் சூத்திரர்கள் என்று சொல்லப்படும் நாம் தாழ்ந்தவர்களா, பஞ்சமர் என்று சொல்லப்படுகின்ற அவர்கள் தாழ்ந்தவர்களா என்பதை யோசித்து பார்த்தால் பஞ்சமர்களை விட சூத்திரர்களே தாழ்ந்தவர்கள் என்பது தெரிய வரும். மேலே கூறப்பட்ட சூத்திரர் என்பதற்கு ஆதாரப்படி தாசிமகன் என்பதுதான் பொருள். தத்துவமாய் பார்த்தால் பறையன் சக்கிலியை விட தாசிமகன் தாழ்ந்தவன் என்பதுதான் எனது தாற்பயம். என்னை ஒருவன் சூத்திரன் என்று அழைப்பதை பார்க்கிலும்
இவ்வித கெடுதியான பெயர் நமக்கு இருப்பதை பற்றி நாம் கொஞ்சமும் கவனியாமல் நிரபராதிகளாய் இருக்கும் நம்ம சோதரலை காண, அருகில் வர, தொட, பேச, பார்க்க முடியாதபடி கொடுமையாக நடத்தி ஊருக்கு வெளியில் குடியிருக்கும்படியும் ஸ்நானம் செய்வதற்கோ, குளிப்பதற்கோ, வேஷ்டி துவைத்துக் கொள்வதற்கோ, வீதியில் நடப்பதற்கோ, சில இடங்களில் தாகத்திற்கு கூட தண்ணீர் அவஸ்தைப்படும்படி நடத்துகிறோம். மேற்கண்ட கொடுமையான குணங்கள் அவர்களோடு மாத்திரம் இல்லாமல் அநேக சமயங்களில் நாமும் நமக்கு மேல் வர்ணத்தார் என்று செல்கின்றவர்களும் கூட அனுபவித்ததை பார்க்கிறோம். சொல்லிட்டு உதாரணமாக சூத்திரர்களை அதற்கு மேற்பட்ட 3 வர்ணத்தார்களும் தொடுவதில்லை, அவர்களோடு ஆகாரம் எடுத்துக்கொள்வதில்லை. சில சமயங்களில் இவர்களோடு பேசுவதும் பாவம் என்பதையும் அனுபவிக்கிறோம். அதே மாதிரி வைசியர்களிடத்திலும் சத்திரியர்கள் பிராமணர்கள் நடந்து கொள்வதையும், அதே மாதிரி சத்திரியர்களிடத்திலும் பிராமணர் நடந்து கொள்வதையும், பிராமணர்களுக்குள்ளேயும் ஒருவருக்கொருவர் தாழ்மையாக நடத்தப்படுவதையும் பார்க்கிறோம். உதாரணமாக இடங்களில் பிராமணர்கள் தாங்கள் உயர்ந்தவர்கள் என்றும் மற்ற பிராமணர்கள் தாழ்ந்தவர்கள் என்றும் கருதி தங்களுக்கு அனுமதியுள்ள இடத்தில் மற்றொருவர் பிரவேசிப்பது தோஷமென கருதுகிறார்கள். இப்படி நமது நாட்டில் தீண்டாமை, பார்க்காமை, பேசாமை, கெட்ட வராமை ஆகிய இவை ஒருவரையாவது விட்டவே அல்ல. ஒருவர் தனக்கு கீழ் இருப்பவரை தீண்டாதவர், பார்க்காதவர் என்று சொல்லுவதும், அநேக நபர் தனக்கு மேல் உள்ளவருக்கு தான் தீண்டாதவராகவும் பார்க்கக்கூடாதவரும் இருப்பது வழக்கமாக இருப்பது மாத்திரமல்லாமல், இவர்கள் இத்தனை பேரும் சேர்ந்து நம்மை ஆளுகிற ஜாதியாக இருக்கிற ஐரோப்பியருக்கு தீண்டாதவராகவும் கிட்ட வரக்கூடாதவராகவும் இன்னும் தாழ்மையாக இருந்து வருவதை நாம் பார்க்கிறோம். ஆக நம்ம யாரும் நமக்கு இவ்வித இழிவு பெயர்கள் இருப்பதை லட்சியம் செய்யாமல் சுயநலமே பிரதானமாக கருதி அலட்சியமாக இருக்கிறோம். யாராவது இவற்றை கவனித்து இவ்வித கொடுமையும் இழிவும் நமக்கு ஒழிய வேண்டும் என முயற்சித்தால் அது சுயநலக்காரரால் துவேஷம் என சொல்லப்படுகிறது. பரையன் சக்கிலி முதலியோரை நாம் ஏன் தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது என்கிறோம் என்பதை சற்று கவனித்தால் அவன் பார்வைக்கு அசிங்கமாக இருக்கிறான், அழுக்குடை தரிக்கிறான், அவன் மீது துர்நாற்றம் வீசுகின்றது, அவன் ஆகாரத்திற்கு மாட்டு மாംസം சாப்பிடுகிறான், மாடு இருக்கிறான், மற்றும் சிலர் கல் உற்பத்தி செய்கிறார்கள் என்கிறதான குற்றங்கள் பிரதானமாக சொல்லப்படுகிறது. இவற்றை நாம் உண்மை என்றே வைத்துக் கொள்வோம். இவர்கள் பார்வைக்கு அசிங்கமாகவும் அழுக்கான துணிகளுடனும் துர்வாயுற்றும் ஏன் இருக்கிறார்கள்? இதற்கு யார் பொறுப்பாளி? அவர்களை நாம் தாகத்திற்கே தண்ணீர் குடிப்பதற்கெல்லாம் வைத்திருக்கும் போது குளிக்கவோ வேஷ்டி துவைக்கவோ வழி எங்கே? நாம் உபயோகிக்கும் குளமோ குட்டையோ கிணறோ இவர்கள் தொடவோ கிட்ட வரவோ கூடாதபடி கொடுமை செய்கிறோமே. அதனால் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் இல்லையாமல் அது அவர்கள் பிறவி குணமா? நம்மை யாராவது குளிக்க விடாமலும் வேஷ்டி துவைக்க விடாமலும் செய்துவிட்டால் நம்மீது துர்நாற்றம் வீசுமா வீசாதா? நம் துணி அழுக்காகாதா? நாம் பார்வைக்கு அசிங்கமாக காணப்பட மாட்டோமா? அவர்களுக்கு குளிப்பதற்கும் துணியை துவைப்பதற்கும் நாம் சௌகரியம் செய்து கொடுத்து விட்டால் பின்னும் இது குற்றம் இருக்குமா? அதனால் நாம் தான் அவர்களின் நிலைக்கு காரணமாக இருக்கிறோம் என்று சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஐயா சொல்றாரு பாருங்க, இதெல்லாம் நீண்ட கட்டுரை, குடியரசில் 3 நாள் அந்த பேச்சு வந்திருக்கிறது. அவர் என்ன சொல்றாரு? தீண்டவும் பார்க்கவும் கூடாதவர்கள் என்றால் இது என்ன கொடுமை? இந்த ஜனங்களுக்கு சுயராஜ்யம் எப்படி வரும் அப்படின்னு கேட்கிறார். கடவுள் ஒருவர் இருப்பது உண்மையானால், அது வரைக்கும் கடவுள் மறுப்பை பத்தி பெரியார் பேசல. அவர் சொல்றார் பாருங்க, கடவுள் ஒருவர் இருப்பது உண்மையானால் இப்படி கொடுமைப்படுத்தும் சமூகத்தை ஆதரிப்பாரா? இவர்களுக்கு உண்மையான விடுதலை அளிப்பாரா? அல்லது இவர்கள் அடியுடன் தொலைந்து அடிவுபடுத்துவாரா என்று நினையுங்கள். இந்த கொடுமையை நம்மிடம் வைத்துக் கொண்டு வெள்ளையர் கொடுமை என்றும் கென்யா தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையர் ஜாதி இருமாப் என்றும் நாம் பேசுவது எவ்வளவு முட்டாள்தனமும் பார்ப்போருக்கு கேலியும் உண்டாகும் என்பதை கவனிக்க வேண்டும் சொல்றாரு. ஆக இந்த தீண்டாமை கொடுமை எவ்வளவு மோசமானது என்பதை எப்ப பேசுறாரு? 1925 பேசி அது குடியரசுல வந்திருக்கு. அப்ப இந்த பேச்சு 25 பேசுறாருன்னா அதுக்கு முன்ன தொடர்ந்து பேசியிருப்பாரு இல்லையா? வைக்கத்திற்கு அங்கிருந்த தலைவர்கள் போராடுகிறார்கள். அங்க ஜார்ஜ் ஜோசப், கேசவ மேனன் போன்றவர்கள், மாதவன் போன்றவர்கள் எல்லாரும் சிறைப்படுத்தப்படுகிறார்கள். சிறைப்படுத்தப்பட்ட பிறகு அதை நடத்துவதற்கு ஆள் இல்லாமல் இருக்கிறது. அதற்கு தகுதியான ஆள் யார் என்று பார்க்கின்ற பொழுது தந்தை பெரியார் என்பது அவர்கள் புலப்படுத்துகிறது என்று சொன்னால், பெரியார் அவர்கள் அதற்கு முன்னதாக எவ்வளவு பேச்சுக்களை பேசியிருப்பார். அந்த பேச்சுக்கள் எல்லாம் எங்கே? என்ன காரணம்? பத்திரிகை இல்லாதான் 25 அதற்கு பிறகு அவர் பேசிய பேச்சு இவ்வளவு அழுத்தமாக ஆணித்தரமாக தீண்டாமை எதிர்த்து பேசி இருக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட உயர்ந்த லட்சியத்தை தந்தை பெரியார் கொண்டிருந்தார்கள்? இதெல்லாம் கேட்கிறான். பெரியார் தீண்டத்தகவர்கள் என்ன செய்து விட்டார் என்று.
100 ஆண்டுகளுக்கு முன்னால இந்த மாதிரி பேச முடியுமா? அது உயர்ந்த ஜாதிக்காரன் என்று சொல்லக்கூடிய ஒரு மத்தியிலேயே போய் அவர் பேசுறார். ஏண்டா அவனை குளிக்காதவங்கிற, அவன் அழுக்கா இருக்கிறாங்கிற, துணி அழுக்கா இருக்குதுங்கிற, அவனுக்கு குடிக்கிறதுக்கே தண்ணி கொடுக்கல, எப்படி குளிப்பான்? எப்படி துணி இழுத்து கட்டுவான்? உனக்கு தண்ணி கொடுக்காம உன்னை குளிக்க விடாம பண்ணா உன் உடம்புல நான் அழுக்கு வருமா வராதா? அது நாருமா நாராதான்னு எவ்வளவு ஆணித்தரமா அது உயர்ந்த ஜாதிக்கார மத்தியில பேசியிருக்கிறார். அன்றைக்கெல்லாம் எவ்வளவு ஜாதி வெறி இருந்திருக்கும். இன்றைக்கே பல பேர் மத்தியில இந்த மாதிரி பேச முடியாது. சில கிராமங்கள்ல நம்முடைய தோழர்களே போய் பேசுகின்ற பொழுது அங்க இருக்கிற தோழரே சொல்லுவாங்களாம், இங்க ரொம்ப ஜாதி வெறி இருப்பான், ஜாதியை பத்தி பேசாதீங்க என்று சொல்லக்கூடிய நிலைமை கூட 2025 23 கூட இருக்குன்னா 100 ஆண்டுகளுக்கு முன்னால பெரியார் பேசி இருக்கிறார் என்றால் இது எவ்வளவு பெரிய அருமையான ஒரு ஒரு ஆழமான கருத்தை பெரியார் அவர்கள் பேசுறாரு. இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய தந்தை பெரியார் அவர்கள் சொல்றாரு. இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு கட்டுரை வருது பாருங்க, ஐயா அவர்கள் எழுதியிருக்கிறாரு குடியரசுல. அது ரொம்ப ரொம்ப படிக்கிறதுக்கே நமக்கு ஆச்சரியமா வருது. ஏன்னு கேட்டா அன்றைக்கு குழந்தை திருமணம், அந்த குழந்தை திருமணத்தை கண்டித்து இவர்கள் எழுதுறாரு. வங்காளத்துல ஒருத்தன் ஜோகேந்திரநாத் கான் அப்படிங்கிறவன், அவனுக்கு ஒரு 30 வயசு இருக்கும். அவனுக்கு 10 வயசுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. 10 வயசுல பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க அப்பா வீட்லயே வச்சிருக்காங்க அந்த பொண்ணை. அவன் வீட்டுக்கான்னு கூப்பிடுறான். அவங்க வீட்டுல அனுப்பாம இருக்காங்க. அப்போ ஒரு நாள் இவனே அவங்க வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போனாலும் இவன் கூட அவங்க வீட்டுல பேச விடாம வச்சிருக்காங்க. ஏன்னா முரட்டு புயலா இருக்கான், பிள்ளை ஏதாவது பண்ணிடுவான்னு விடாம வச்சிருக்காங்க. அப்போ இவன் என்ன பண்றான், தந்திரமா எனக்கு வெத்தலை பாக்கு கொண்டு வா, பால் கொண்டு வான்னு சொல்றான். உடனே அவங்க வீட்டுல என்ன பண்றாங்க, சரி வெத்தலை பாக்கு தானே கேட்கறான்னு வெத்தலை பாக்கு கொடுத்து பால் கொடுத்து அனுப்புறாங்க. அங்க உள்ள போனோம்னா கதவை சாத்திக்கிட்டு அந்த பெண்ணை கொடூரமான பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கிறான். அந்த பொண்ணு கதறுது. இவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் போய் கதவை தட்டுறாங்க, திறக்க மாட்டேங்கிறான். கடைசியில அந்த சத்தம் அடங்கி போச்சு. அடங்கி போன பிறகு அதை திறக்கிறாங்க. திறந்து பார்த்த உள்ள அந்த பொண்ணு தலை நசுக்கி செத்து கிடக்குறான். எவ்வளவு பெரிய கொடுமை! இந்த கொடுமையை கண்டித்து பெரியார் எப்படி ஆதங்கப்படுறாரு தெரியுமா? ஆதங்கப்பட்டுட்டு இதுக்கு என்ன சொல்றாரு, இந்த கோரமான கொலை செயல்களுக்கு காரணமா இருப்பது பாழ்மன மாறா சிறுமியர்கள் காம விகாரத்தார் கட்டுண்டு விலங்குகளைப் போல திமிர் கொண்டடையும் இளம் வாலிபர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து அவர்பால் ஒப்புவிக்கும் கொடிய குற்றமான வழக்கம் என்பது என்றுதான் நாம் சின்னமாக கூறுவோம். இத்தகைய கொடிய அக்கிரமமான வழக்கம் இந்து சமயத்தின் பெயரால் நடைபெறுவது நமக்கு பேர் அவமானமாகும். அந்த இந்து மதத்தை எவ்வளவு கடுமையாக சார்றார் பாருங்க. இதுல இதுக்கு காரணம் அந்த ஜோகேந்திரநாதன் கிடையாது. அந்த அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்வதற்கு அவனை அனுமதிக்கிற அந்த மதம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி, ஆண் மக்கள் தான் உயர்ந்தவர்கள், பெண் மக்கள் தாழ்ந்தவர்கள், ஆண் மக்கள் தான் அறிவு நிறைந்தவர், பெண் மக்கள் அறிவில்லாதவர் என்ற கீழான எண்ணமும் இக்கொடுஞ்சியல்களுக்கு காரணமாகும். இந்த தாழ்ந்த எண்ணம் நம்மவர்களை விட்டு அகல வேண்டும். ஆண் மக்களும் பெண் மக்களும் சரிநிகர் சமானம் என்ற எண்ணம் வளர்தல் வேண்டும். ஆண் மக்களை விட பெண் மக்கள் எவ்வகையிலும் தாழ்ந்தவர்கள் அல்ல. சமூக வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் ஆண் மக்களுக்குள்ள உரிமைகள் பொறுப்பு பெண் மக்களுக்கு உண்டு என்ற உயரிய பரந்த விரிந்த நோக்கம் நம்மவரிடையே உதயமாதல் வேண்டும். அன்றே அப்பொழுதே அக்கணமே இத்தகைய கோரமான மனதை பிளக்கும் கொடிய கொலைகள் நிகழாவனம் செய்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வங்காளத்துலதான் இந்த கொலை நடந்தது என்று நினைத்து விடாதீர்கள். நமது கண்முன்னும் நாள்தோறும் நடைபெறும் கொலைகளும் சித்திரவதைகளும் உங்களுக்கு தோன்றவில்லையா? இது கொடிய வழக்கத்தை வெளிக்க முற்படாவிடில் பல்லாயிரக்கான இளஞ்சிறுமியர்கள் சாபங்கள் உங்களை சூழ்ந்து கொடிய வேதனைக்குள்ளாவீர்கள் என்று சொல்லி, அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படை என்பதை உணருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கொடிய வழக்கத்தை தொலைக்க இவர் இருக்கிறது காங்கிரஸ் கட்சியில. அது என்ன சொல்றாரு பாருங்க, இந்த அரசாங்கத்தார் தான் துணை புரிவார்கள், இது அவருக்கு நிச்சயம் நன்மையும் வருவாயும் கொடுக்காதல்லவா? சமயம் என்று வரைய கூக்குரட்டி ஏமாற்றி தெரியும் அர்த்தமில்லாத வைதிகர்கள் அவருடைய உதவியை நாடாதீர்கள் என்று சொல்லி, காங்கிரஸ்ல இருந்துகிட்ட இங்க இருக்கக்கூடிய வைதிகர்களினுடைய அந்த கொடிய அந்த பழக்க வழக்கத்தை எதிர்த்து ஆங்கில அரசாங்கத்தை ஆதரிச்சு பேசுறார். அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் அவருக்கு இருந்திருக்கும். அப்ப காங்கிரஸ்காரன் என்ன சொல்லுவான், பார்ப்பனர்கள் என்ன சொல்லுவாங்க, இவர் வெள்ளக்காரனுக்கு வால் பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவான். காங்கிரஸ்ல இருந்துகிட்டே பேசுறாரு. அது போல பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு கட்டுரை வருது இருக்கு. பெரியார் அவர்கள் சொல்றாரு. பெரியார் அவர்கள் எப்படின்னா,
இந்த காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் வருவதற்கு நாம தான் முதல்ல ஆதரவளிச்சோம். இன்னைக்கு கிடைக்காத ஏதோ சில தேச முன்னேற்றத்துக்காக வேறு பல காரணங்களை கொண்டு பின்வாங்கியிருந்த போதிலும் தமிழ் மக்கள் சாதி வகுப்பு வித்தியாசமின்றி ஒத்துழைமையின் திட்டங்களில் உடல் பொருள் ஆவி மூன்றையும் சிறிது மதியாது தியாகமே கடவுள், தியாகமே வீட்டை தெரிவிப்பது, தியாகமே உலகம் என நினைத்து எல்லாவற்றையும் துறந்த துறவிகள் போன்று தொண்டாற்றி வருவதை உலகம் அறியும். அதனாலதான் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் செல்வாக்கு பெற்றதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நமக்கு எதற்காக சுயராஜ்யம் வேணும்? அப்பொழுது இருக்கும் அரசாங்கம் மாறிவிட்டால் பிறகு நமக்கு எந்த கதி நேரிடும் என்று ஐயற வேண்டிய நிலைக்குத்தான் இன்னைக்கு வந்திருக்கு. இந்த நிலை மாறாத நிலைத்து வருமானால் தேசத்தில் இனியும் ஒற்றுமைக்கும் அவநம்பிக்கையும் பலப்பட்ட கிளர்ச்சிகளும் பயங்கர கலவரங்களும் தான் நடைபெறும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றாரு, பம்பாயில் சில நாட்களுக்கு முன்னர் கூடிய ஒரு வைதிக கூட்டத்தில் மகா காங்கிரஸ்காரன் பேசியிருக்கான். அவர் அடித்துக் கொள்ள வேண்டும் என்று ஒருத்தன் பேசியிருக்கிறான். அதே போல அவர் சொல்றாரு, எம்.கே. ஆச்சாரியார் போன்ற பிராமண தலைவர்கள் காங்கிரஸ்ல இருக்கான். சுயராஜ்ய கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. அந்த சுயராஜ்ய கட்சியில இது மாதிரி எம்.கே. ஆச்சாரியார் போன்றவர்கள், சீனிவாச ஐயங்கார் போன்றவர்கள், சத்தியமூர்த்தி ஐயர் போன்றவர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க, காங்கிரஸ்லேயே இருந்து கொண்டு காங்கிரஸ் தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ்லேயே ஒத்துழைமை இயக்கத்துக்காக பாடுபடுகிறார். காந்தி ஒத்துழைமை இயக்கத்தை உருவாக்குகிறார். அது மாதிரி மது ஒழிப்பு, தீண்டாமை ஒழிப்பு பற்றி பேசுகிறார். ஆனா இந்த ஒத்துழைமை இயக்கம் வேண்டாம், மது விலக்கு வேண்டாம், தீண்டாமை ஒழிப்பை பத்தி இப்ப பேச வேண்டாம், நாம் தேர்தலில் இப்ப ஈடுபடக்கூடாதுன்னு காந்தி சொல்றார். அதை மீறி காங்கிரஸ்குள்ளே சுயராஜ்ய கட்சின்னு ஒரு பிரிவு ஆரம்பிச்சு, இப்படி பிஜேபி இன்னைக்கு பல பிரிவு இருக்கு. அது போல காங்கிரஸ்குள்ளே சுயராஜ்ய கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சு நாங்க தேர்தலில் போட்டி போடுவோங்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் யாருக்கும் இந்த மது விலக்கு மேலாம் நம்பிக்கை இல்லை, கதர்ல நம்பிக்கை இல்லை, தீண்டாமை விலக்குல நம்பிக்கை இல்லை. அப்படி இருக்கிற ஒரு ஆளை பத்தி சொல்றாரு பெரியார். என்ன சொல்றாருன்னா, எம்.கே. ஆச்சாரியார் அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கான். அந்த ஆள் என்ன சொல்றான்னா, ஒருவேளை சாப்பாடு ஒரு பிராமணர் இல்லாதார் குழந்தையுடன் ஒரு பிராமண குழந்தை உட்கார்ந்து சாப்பிட்டு விடுமையாகில் யான் மனிதனுக்கு மனிதன் பிறவியில் உயர்வு தாழ்வு இல்லை என்று சொன்னால் அரை நிமிடம் கூட காங்கிரஸில் இருக்க மாட்டேன் என்றும் காந்தியடிகள் இதை ஒப்புக்கொள்வார்களாயின் அவரையும் எதிர்த்துத்தான் ஆக வேண்டும் என்றும் அப்படி சொல்றாரு அப்படிங்கிறாரு. அப்போ இவன் காங்கிரஸ்ல இது மாதிரி ஆளும் இருக்கான். தந்தை பெரியாரும் இருக்கிறார். எம்.கே. ஆச்சாரியார் போன்றவர்கள் ஒரு பிராமண குழந்தையுடன் பிராமணர் அல்லாத குழந்தை ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவதை நான் பார்த்தால் ஒரு மாதத்துக்கு நான் பட்டினி கிடப்பேன், நான் செத்தாலும் பரவாயில்ல, அதை ஒத்துக்க மாட்டேன் அப்படி சொல்றானா. இவனெல்லாம் காங்கிரஸ் கட்சியில இருக்கான். இவனெல்லாம் சேர்ந்து சுயராஜ்யம் கேட்கிறான். இப்ப இப்படிப்பட்ட நிலையில ஒற்றுமையும் இவர் குணத்திற்காக நமது தினசரி வாழ்க்கையில் உண்மையாக நாம் என்ன செய்தோம், என்ன செய்ய நினைத்தோம், என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியான அந்த ஏமாற்றுக்காரர்கள் சத்தியம் ஏமாந்து போகாது, ஒன்று சத்தியத்திற்கு யோக்கியதை இல்லை என்று சொல்லி ஆக வேண்டும், அல்லது நாம் சத்தியமாக நடக்கவில்லை என்று சொல்லி ஆக வேண்டும் சொல்லி இப்படிப்பட்டவர் கையில சுயராஜ்யம் கிடைச்சா நமக்கு என்ன கதி ஆகும் அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் அன்றைக்கு ஆணித்தரமாக அந்த கட்டுரை எழுதுறாரு. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு கட்டுரை இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு செய்தி, வாவேசு ஐயர் இறந்து போறாரு. அந்த வாவேசு ஐயர் அந்த குருகுலத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு, பரத்வாஜ் ஆசிரமம் என்ற பேர்ல நடத்திக்கிட்டு இருக்கிறாரு சேரன் மாதேவியில. அவர் எடுத்து போராடுறாரு பெரியாரு. அவருக்கு எதிராக நிறைய கிளர்ச்சிகள் நடக்குது. அப்போ அவர் கொஞ்ச நாளே இறந்துடுறாரு, 25 இறந்துடுறாரு அவர். அப்போ பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அனுதாப கூட்டம் போடுறாங்க. அந்த அனுதாப கூட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த அக்கிரம உலகில் ஐயர் இருக்கக்கூடாது என்று கடவுள் அழைத்து கொண்டார் என்போரும் வரதராஜலு நாயுடுவும் ராமசாமி நாயக்கரும் செய்யும் கிளர்ச்சியில் மனமுடைந்து இந்த மாதிரி ஜனங்கள் முன் இருக்கக்கூடாது என்று நினைத்தும் போய்விட்டீர்களோ என்றும், பணம் எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாம், ஒரு ஐயரை சம்பாதிக்க முடியுமா என்று வரதராஜ நாயுடுவை கேட்பது போலவும் எத்தனையோ விதமாய் பெண்கள் காடை பேசுவது போலவும் பேசி மகிழ்கிறார்கள். இதே ஆசாமிகள் இதே சமயத்தில் வரதராஜலு நாயுடுவும் ராமசாமி நாயக்கரும் ரயில் எங்காவது விழுந்து ஒளிந்து போயிருப்பாரானால் அப்போது என்ன பேசியிருப்பார்கள்? அதுபோல டாக்டர் நாயர் லண்டனில் இறந்த பொழுது சிலர் பேசியதையும் பொதுஜனங்கள் நினைத்து பார்க்கட்டும். இவர்கள் இப்படி பேசி மகிழ்ந்தால் எதிர்கட்சியில் இருக்கிறவர்கள் என்ன பேசி மகிழ்வார் என்பதையும், இப்படி பேசுபவர்கள் இறந்தவர்களுக்கு நன்மை செய்கிறார்களா தீமை செய்கிறார்கள் என்பதையும் யோசித்து பார்க்கட்டும் என்று சொல்லி குடியரசுல ஒரு சின்ன கட்டுரை. அப்போ எப்படியோ இந்த
பெரியார் செஞ்சதெல்லாம் அக்கிரமமா, இந்த அக்கிரமத்துல வந்து நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கடவுள் அழைச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா, எவ்வளவு பார்ப்பனருடைய அந்த அந்த வக்கிர புத்தி. இப்படி இருக்கிற நிலையில பெரியார் அவர் தொடர்ந்து போராடிட்டு வர்றார். தொடர்ந்து போராடி இந்த அந்த காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சுயராஜ்ய சுயராஜ்ய கட்சிக்காரர்களுக்கு எதிராக பேசுறார். அவர் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் போடுறாரு. அங்க வந்து ஒரு சென்னை முனிசிபல்ல ஒரு எலெக்ஷன் நடக்குது, கோயம்புத்தூர்ல எலெக்ஷன் நடக்குது, இப்படி வந்து பல இடங்கள்ல வந்து தேர்தல் நடக்குது. அந்த தேர்தல் நடக்கின்ற பொழுது அங்கெல்லாம் போய் என்ன பேசுறாருன்னா, சென்னை கார்பரேஷனை கைப்பற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தின் மேல் மகாத்மா பேரும் காங்கிரஸ் பேரும் சுயராஜ்ய கட்சியினர் பயன்படுத்திக்கிறாங்க. காந்தி வந்து எங்கேயும் வந்து அவங்களை தேர்தலில் நிக்கணும்னு சொல்லல, என் பேரை பயன்படுத்துங்கன்னு சொல்லல. இப்பொழுது பெயருக்கு முனிசிபல் விவாதத்தில் பிரஸ்தாபிக்கப்படும் கட்சிகள் 2 தான். ஒன்று பிராமணர் அல்லாதார் கட்சி, இன்னொன்னு ஜஸ்டிஸ் கட்சி. அந்த பிராமணர் அல்லாதார் கட்சி என்று சொல்லப்படும் ஜஸ்டிஸ் கட்சி, மற்றொன்று சுயராஜ்ய கட்சி. இவ்விரு கட்சிகளும் ஒன்றையொன்று தூற்றிக் கொண்டு பலமான பிரச்சாரங்கள் நடத்தி வருகின்றன சொல்லிட்டு, காங்கிரஸ் ஆனது சுயராஜ்ய கட்சியாரை முனிசிபாலிட்டியை கைப்பற்றும்படி ஒரு தீர்மானமும் செய்யவே இல்லை, மகாத்மாவும் கட்டளையிடவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது மகாத்மா பேரை எப்படி பயன்படுத்துறீங்க சொல்லிட்டு சில ஜஸ்டிஸ் கட்சி கணவான்களை விட சுயராஜ்ய கட்சிக்காரர்கள் எந்த விதத்துல சிறந்தவர்கள் இல்லை என்றது சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஏற்கனவே சொன்னோம்ல அந்த எம்.கே. ஆச்சாரியார் அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, ஒருவேளை சாப்பாடு பிராமண குழந்தை ஒரு பிராமணர் அல்லாத பிள்ளையை உட்கார்ந்து சாப்பிட்டால் ஒரு மாதத்திற்கு பட்டினி இருப்பேன் என்று சொன்னவரும், மகாத்மா தீண்டாமை பற்றி பேசினால் அவர் எதிர்த்து கவிழ்த்து விடும் என்று சொன்னவரும் மற்ற கட்சியாரை விட தாங்கள் யோக்கியர்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடம் வருகிறார்கள். சுயராஜ்ய கட்சியில் இருந்தும் சிலர்களை விட எத்தனையோ மடங்கு யோக்கியர்கள் மிதவாத கட்சியிலும் ஜஸ்டிஸ் கட்சியிலும் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு யாரு யோக்கியமானவராக இருக்காரோ, யாரு மக்களுக்கு உழைப்பார்களோ அவர்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுபோல பாத்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூர் தேர்தலில் போய் பேசும் பொழுது அவர் வந்து ஒரு அருமையான இதை சொல்றாரு. என்னதுன்னா, அங்கே நின்ற வேட்பாளர்கள்லாம் பார்த்தாராம், 8 பேர் இருந்தாங்களாம். 8 பேரும் காந்தி பேரை சொல்லிட்டு தேர்தல் நிக்கிறான். தேர்தல் நிக்கிறவன் என்ன பண்றான், ஒருத்தன் கூட கதர் கட்டுறதில்ல, மது விலக்கு பத்தி அவன் பேசுறதில்ல, தீண்டாமையை பத்தியும் பேசுறதில்ல. இப்படி பேசிட்டு ஆனா காங்கிரஸ் பேர்ல செய்யறான், நிக்கிறான் தேர்தல்ல. காந்தியாரை ஏத்துக்க மாட்டேங்கிறான். அப்படி இருக்கிற இடத்துல அவர் போய் அங்க என்ன சொல்றாரு, பெரியார் வந்து பேசுறாரு. நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன், அங்கே நேரில் கண்டவற்றையும் காங்கிரஸ் நண்பர்கள் மூலமாய் நேரில் இருந்தவற்றையும் மாற்றிலும் குறிப்பிடுகிறேன். காங்கிரஸ் சுயராஜ்ய கட்சியின் பெயரால் கோயம்புத்தூர் நகரசபை தேர்தலுக்கு 8 கணவான்கள் நிற்கிறார்கள். இவர்களில் சிலரை நான் சந்திக்க நேர்ந்தது. அவர்களில் ஒருவர் தமக்கு தீண்டாமை விலக்கு என்பதில் கொஞ்சமும் நம்பிக்கை இல்லை என்றும், தாம் அதற்கு கட்டுப்பட முடியாது என்றும் காங்கிரஸ்காரிடம் இதை தெரிவித்ததாகவும், அவர்கள் அதை ஒப்புக்கொண்டுதான் தம்மை நிறுத்தி இருக்கிறார் என்றும் சொல்றாரு. அதுபோல இன்னொருத்தர் கொள்கைகளை பற்றி தனக்கு அபிப்பிராய பேதம் இருப்பதை தெரிவித்தும், தமக்கு எப்படியும் ஜெயம் கிடைக்கும், வெற்றி கிடைச்சிருங்கிற காரணத்தினால என்னை வந்து நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இது வரைக்கும் கதரே கட்டினதில்லை, மேடையில் இருக்கும்போது கூட நான் வந்து நடிப்பு கூட கதறு கட்டல, அப்படி இருக்கிற நான் வந்து இன்னைக்கு நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொல்லிட்டு இது மாதிரி எல்லாரும் 8 பேர் இப்படிதான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் சொல்றாரு, இதுல வந்து நீங்க கட்சி பலத்தையோ அபேட்சர்களை அவருடைய பலத்தையோ பிரச்சார பலத்தையோ செல்வாக்கு பலத்தையோ சேர்த்து பார்க்காமல் தனித்தனியாய் அவர்களுக்குள்ள ஆற்றலையும் பரோபகார சிந்தையும் கவனித்து யாரை தேர்ந்தெடுத்தால் முனிசிபல் நிர்வாகத்தை ஒழுங்காக நடத்துவார்களோ, பொது நன்மைக்கு உதவுவார்களோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. காங்கிரஸின் பேரா நிற்கிறாங்க என்பதற்காக எல்லோரும் உண்மையான காங்கிரசின் கொள்கையை கட்டுப்பட்டு என்பதை நான் ஒரு நாளும் ஒப்ப மாட்டேன், உங்களையும் நம்பும்படி செய்ய மாட்டேன். காங்கிரஸ் பெயரால் நிற்காதவர்கள் எல்லோரும் தேசத்துறர்கள் என்றோ காங்கிரஸ் விரோதிகள் என்றோ நினைத்து விடாதீர்கள். இந்த காரணங்களால் மாத்திரம் எழுவரும் முனிசிபல் கவுன்சிலுக்கு தகுதியுள்ளவர்கள் அல்ல என்று நினைத்து விடார்கள். 2 பாகத்திலும் நல்லவர்களும் இருப்பார்கள், நல்லவர் அல்லாதவர்களும் இருப்பார்கள். பெரியார் சொல்றார், கெட்டவன்னு சொல்ல, நல்லவர்களும் இருப்பார்கள், நல்லவர் அல்லாதவர்களும் இருப்பார்கள். பிறர் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு உங்கள் ஓட்டை தப்பான வழியில் உபயோகப்படுத்தி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இது உடனே என்ன பண்றான், காங்கிரஸுக்கு எதிராக போறாரு பெரியாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேருக்கு சண்டை முட்டி விடுறான். யாருக்கு, வரதராஜன் நாயுடுவுக்கும் பெரியாருக்கும் சண்டை முட்டி விடுறான். வரதராஜன் நாயுடு என்ன பண்றாரு, அவர் உடனே வந்து என்ன பண்றாரு, நான் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறார், எனக்கு வந்து
தேசியவாதி தான் முக்கியம். ஒருத்தன் ஒத்துழைப்பு ஒழுக்கமானவனா இருந்தாலும் ஒழுக்கம் இல்லாதவனா இருந்தாலும் அதுல வந்து தென்னா இவர் வந்து தேசியவாதியா இருந்து காங்கிரஸ்காரர்ல அவருக்கு மட்டும் ஓட்டு போடுங்கிறார். என்ன சொல்றாருன்னா, ஒரு ஒழுக்கத்தில் தர்மராஜனா இருந்தாலும் சர்க்காருக்கு சாதகமானவராக இருந்தால் அவருக்கு ஓட்டு கொடுக்க கூடாது. வேறொருவர் ஒழுக்கத்தில் குறைந்தவராக இருந்தாலும் தேசியவாதியா இருந்து நம்முடைய ஓட்டினாலும் பேச்சினாலும் சர்க்காரின் செல்வாக்கை குறைக்கக்கூடியவராக இருந்தால் ஜனங்கள் அவரை ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மை தேசியவாதியான ஒரு பிராமணனும் காங்கிரஸ் சேராத ஒரு தமிழனும் தேர்தலுக்கு என்றால் தேசிய பிராமணனைத்தான் தேசம் ஆதரிக்க வேண்டும். உண்மை தேசியவாதியான ஒரு பஞ்சமனுக்கும் மிதவாதியான பிராமணனுக்கும் போட்டி ஏற்பட்டால் பஞ்சமனைத்தான் பொதுமக்கள் ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது வந்து பெரியாருக்கு எதிராக பெரியார் பேசுனதுக்கு எதிராக இவரை தூண்டி விட்டு எழுத வைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய பித்தள பார்ப்பனர்கள் இப்போ வந்து ரெண்டு வந்து ஏற்கனவே கல்யாண சுந்தர முதலியாருக்கு அந்த குறுகுல பிரச்சனையில வந்து கருத்து வேறுபாடு வருது. அது தேசம்தான் முக்கியம், தேச ஒற்றுமை தான் முக்கியம், வர்ணாசிரம தர்மத்தை ஒழிப்பதை விட தீண்டாமை ஒழிப்பதை விட தேசியத்தை வெல்வதுதான் நாட்டு விடுதலை தான் முக்கியம் சொல்லி திருவிக்கா பேசி பெரியாருக்கு மாறா போயிட்டாரு. அதே போல வரதராஜன் நாயுடுவும் என்ன பண்றாரு, இந்த மாதிரி சுயராஜ்ய கட்சிக்காரர்களை பெரியார் எதிர்த்தார் என்பதற்காக அந்த சுயராஜ்ய கட்சிக்காரர்களை ஆதரிக்கிறார். அந்த சுயராஜ்ய கட்சிக்காரனா யாருன்னா முழுக்க முழுக்க ஜாதி வரியன், பார்ப்பன வரியன், பிராமணர் அல்லாதவர்களுக்கு எந்த விதமான ஸ்தானமும் கிடைத்து விடக்கூடாது, வேலை வாய்ப்பு கிடைச்சிடக்கூடாது, பதவி கிடைச்சிடக்கூடாது என்பதற்காக அவங்க வந்து அந்த கட்சி நடத்தலாம். அங்க போய் ஜஸ்டிஸ் கட்சிக்கு எதிராக நின்று ஜஸ்டிஸ் கட்சியை ஒழித்து கட்டணுங்கிறதுல மும்முரமா இருக்கான். இப்படிப்பட்ட நிலையில தான் பெரியாருக்கும் திருவிக்கா வரதராஜன் நாயுடு அவர்களுக்கெல்லாம் வந்து கருத்து வேறுபாடு வருது. இந்த கருத்து வேறுபாடு தான் பின்னால வந்து என்ன ஆகுதுன்னா பெரியார் காங்கிரஸ் விட்டு வெளியே வர்றதுக்கு காரணமா இருக்கு. பார்ப்பனர்களுக்கு சாதகமாக வெளியே இருக்காங்க. அதனாலதான் வந்து தொடர்ச்சியா வந்து வகுப்பாரி தீர்மானத்தை கொண்டு வர்றாரு. ஒவ்வொரு ஊர்லையும் கொண்டு வருகின்ற பொழுது அது வந்து பார்ப்பனர்கள் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. கடைசியில என்ன ஆச்சுன்னா வரதராஜன் நாயுடு ஒரு மாநாட்டுக்கு தலைமை தாங்கிறாரு. அதுலயும் வந்து பெரியாருடைய அந்த வகுப்பாரி உரிமையை தள்ளுபடி செய்யறாங்க. கடைசியில காஞ்சிபுரத்துல திருவிக்கா அவர்கள் அந்த தலைமையில் நடந்த அந்த காங்கிரஸ் மாநாட்டிலையும் வகுப்பாரி உரிமை அந்த ஒழுங்கற்ற தீர்மானமா இருக்குன்னு சொல்லி தள்ளுபடி செய்யறாங்க. அதனாலதான் காங்கிரஸ் விட்டு வெளியே வர்றாரு பெரியார். இப்படி இந்த காங்கிரஸ் பத்திரிகைக்காரங்க இந்த மாதிரி பார்ப்பனர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு தமிழ்நாடு சூறையாடி இருக்காங்க. பெரியார் மட்டும் இல்லை என்று சொன்னால் அந்த ஜஸ்டிஸ் கட்சி ஒழிக்கப்பட்டிருக்கும், ஜஸ்டிஸ் கட்சி ஆட்சி ஒழிக்கப்பட்டிருக்கும், பார்ப்பன அல்லாதோடைய அந்த நன்மைகள்லாம் ஒழித்து கட்டப்பட்டிருக்கும். அதுல பாத்தீங்கன்னா வந்து பெரியார் வந்து சொல்றாரு, இந்த பத்திரிகை எல்லாம் எப்படி இருக்கான் பாருங்க அப்படின்னு சொல்லி, பிராமண பத்திரிகைகள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்றாரு. பெரியாரை பத்தி சொல்லும்போது பெரியார் பேசுனது முன்னால உள்ளதையும் பின்னால உள்ளதையும் கட் பண்ணிட்டு இடையில உள்ளதை போட்டு பெரியார் பார்த்தீங்களா இப்படிதான் பேசியிருக்கிறாரு, தேச விரோதமா பேசியிருக்கிறாரு, மக்களுக்கு விரோதமா பேசியிருக்கிறாரு, பார்ப்பனுக்கு எதிராக பேசியிருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லி அவரை பத்தி தவறான செய்தியை பரப்பக்கூடிய நிலையில அவங்க இருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னா ராமசாமி நாயக்கர் வந்து பேசினதெல்லாம் வந்து ஒரு வரி கூட போடாம அதுல பொதுமஜனங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுடைய யோக்கியதை மறைந்து விடுமே, வெளியாக விடுமே என்கின்ற அந்த ஒரு இது கூட இல்லாம ஈனத்தனமாய் இலைக்குளத்தோர் சாடை பேசுவது கூட குட்டிக்கரணம் போட்டு விடுவார் என்று முதுகாட்டி ஓடி விட்டார் என்றும் எழுதியிருப்பது அந்த அதாவது சுதேசமித்திரன் பத்திரிகையில அப்படி எழுதியிருக்கலாம், ஸ்ரீராஜ்யா என்ற பத்திரிகையிலையும் சுதேசமித்திரன் பத்திரிகையிலும் அப்படி எழுதியிருக்கலாம். அதே போல அந்த பத்திரிகையில இன்னொரு செய்தி ஒரு தடவை ஒருத்தன் பேசுறான், அதாவது சீனிவாச ஐயங்காருங்கிறவன் பேசுறான். அது சுதேசமித்திரன் பத்திரிகையில எப்படி எழுதுறாங்கன்னா, பெரிய ராமசாமி வந்து ஈரோட்டுக்கு வர்றாரு, ஈரோட்டுல வந்து காங்கிரஸ் தன்னுடைய தம்பி தேர்தலில் நிக்கிறாரு, பெரியாருடைய தம்பி தேர்தல் நிக்கிறான் முனிசிபல் தேர்தலில். அந்த முனிசிபல் தேர்தலில் பெரியாருடைய தம்பி ராமசாமி நாயக்கருடைய தம்பி தேர்தல் நிற்கிறாரு. அவருக்கு வந்து காங்கிரஸ் பேரையும் மகாத்மா காந்தி பேரையும் பயன்படுத்தி ஓட்டு கேட்டாருன்னு போய் சொல்றான். பெரியாருக்கு தம்பி எல்லாத்துக்கும் உலகத்துக்கே தெரியும். அதே நேரத்தில் அந்த முனிசிபல் தேர்தல் நடந்த சமயத்துல பெரியார் வந்து திருவனந்தபுரம் சிறையில இருக்கிறார். வைக்கத்துல போய் போராடி கைது செய்யப்பட்டு திருவனந்தபுரம் சிறையில இருக்கிறார். அதற்கு பிறகு அங்கிருந்து விடுதலையாகி இங்க வர்றாரு ஈரோட்டுக்கு. ஈரோட்டுக்கு வந்தவொடனே இன்னொருக்கு வழக்க போடுறான், வழக்க போட்டு கைது பண்ணி கொண்டு வச்சிடறான். சென்னையில வச்சுட்டு அதுக்கு பிறகு வந்து அங்க வந்து விசாரிச்ச நீதிபதி
இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஏன்னா அந்த நீதிபதி பார்ப்பனர் கிடையாது. அதனால பெரியார் மீது பொய்யான கேஸ் போட்டிருக்கிறான்னு சொல்லி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அந்த தீர்ப்பு விடுதலையான பிறகு சேலத்துக்கு ஈரோட்டுக்கு வர்றாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அண்ணன் கிருஷ்ணசாமி நிற்கிறார். ஆனா கிருஷ்ணசாமிக்கு கூட இவர் ஓட்டு கேட்கல. தேர்தல் நடக்கிற அன்னைக்கு மதியானம் தான் அங்க வர்றாரு. இப்படி இருக்கும் பொழுது அந்த பத்திரிகை எல்லாம் எப்படி இன்னைக்கு வந்து தினமலர், துக்ளக்கெல்லாம் எப்படி பொய் செய்தியை பரப்புறானோ அது போல பரப்பி இருக்கிறாங்க. இப்ப பித்தலாட்டுல செய்திருக்கிறார்கள். அது போல பேசும்போது இந்த சீனிவாச ஐயங்காரங்கிறவனா பெரியாருக்கு எதிராக பேசும்போது சில பேர் சொல்றாங்க, ஏங்க அவன் உங்களை பத்தி இவ்வளவு இழிவா பேசுறான், அவதூறா பேசுறான், நீங்க வழக்கு போடுங்கிறப்ப அவர் என்ன சொல்றாரு, நீ வழக்கு போடலாங்க, நீதிமன்றம் பூரா யார் கட்டுப்பாட்டுல இருக்கு, பாப்பா தானே எல்லா நீதிபதியா இருக்கான், நமக்கு ஆதரவா தீர்ப்பு சொல்லுவானா, அவனுக்கு ஆதரவா தீர்ப்பு சொல்லுவானா, அதனால வந்து நீதிமன்றத்துக்கு போறதை விட மக்கள் மன்றத்துக்கு போய் நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இப்படி பெரியார் அவர்களுக்கு பார்ப்பனர்களும் பார்ப்பன பத்திரிகைகளும் எதிராக நிறைய செய்யறாங்க. அது போல பெரியார் வந்து நிறைய சின்ன சின்ன மாதிரி ஒரு நம்மலாம் பெரிய போர்க்குணத்தோடு பெரியார் செய்திருக்கிறார், செயல்பட்டு நம்ம பார்த்தாலும் கூட அங்கங்க சில இந்த குடியரசுல பார்த்தீங்கன்னா நகைச்சுவையெல்லாம் செய்தியெல்லாம் நிறைய இருக்கும். நகைச்சுவையான செய்தி நம்ம படிக்கும்போது இன்னைக்கு கூட நமக்கு சிரிப்பா இருக்கும். அந்த மாதிரி செய்தியெல்லாம் அவர் வந்து எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, அதெல்லாம் நம்ம அந்த திரைப்படத்துல கூட காட்டினாங்க, பெரியார் திரைப்படத்துல கூட காட்டினாங்க. அந்த செய்தி என்னன்னா, ஒரு ஆற்றங்கரை ஓரத்தில் ஒரு புரோகிதர் ஒருவருக்கு வைதிக கர்மம் செய்து வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரியவர் வர்றாரு. அவர் வந்து கிழக்கு முகமாக நின்று தன் இருக்கையெல்லாம் தண்ணீர் அள்ளி இறைத்துக் கொண்டிருந்தார். அதை கண்டு ஒரு பெரியார், புரோகிதர் வந்து கிழக்கு முகமாக நின்று தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதை பார்த்து ஒரு பெரியவர் மேற்கு முகம் நின்று தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த புரோகிதர் கேட்கிறாரு, ஐயா என்ன மேற்கு முகமா பார்த்து தண்ணீர் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு, நீங்க ஏன் கிழக்கு முகமா பார்த்து தண்ணீர் அடிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இது மேல் உலகத்தில் உள்ள பிதுர்களை கொண்டு போய் சேர்க்கும், அவர்களை பரிசுத்தமாக்கும் சொல்றாரு. அப்ப அந்த பெரியவர் என்ன சொல்றாரு, நான் இறைப்பது என்னுடைய காய்கறி தோட்டத்தில் உள்ள செடிகளை நன்றாக வளர்க்கும் அப்படிங்கிறப்ப புரோகிதர் கேட்கிறாராம், இங்க நின்று கையால் வாரி இறைப்பது வெகு தூரத்தில் உள்ள தோட்டத்திற்கு எவ்வாறு போய் சேரும், பைத்தியமா இருக்கீங்களேன்னு சொல்லி அந்த புரோகிதர் வந்து பெரியவரை பார்த்து சொல்றாரு. அப்பதான் அவருக்கு சொல்றாரு, நீங்க இருக்கிற தண்ணி மாத்திரம் என்னுடைய தோட்டத்தை விட எத்தனையோ அதிக தூரத்தில் இருக்கும் மேல் உலகத்திற்கு எப்படி போய் சேரும், மேல் உலகத்துல இருக்கிற உலகத்துக்கே நீங்க இறக்குற தண்ணி போகும்னா இங்க பக்கத்துல இருக்கிற என்னோட தோட்டத்துக்கு இந்த தண்ணி எப்படி ஏன் போய் சேராதுன்னு கேட்கிறாரு. உடனே பாப்பா வந்து வெக்கப்பட்டுட்டு இந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டான். ஐயோ நீங்க இதெல்லாம் வெளியே சொல்லிடாதீங்க, மறுபடி எடுத்துறாங்கன்னு சொல்லி கேட்கிறான்னு சொல்லி சொல்லும்போது அப்பதான் நமக்கு வந்து ஒரு சிரிப்பா இருக்கு. அதே போல இன்னொரு அருமையான ஒரு செய்தி போடுறாரு. என்னன்னா, ஒரு பெரிய ஜமீன்தார், பெரிய ஆளு, பெரிய மனிதரை பார்க்க ஒரு புரோகிதர் வர்றாரு, ஐயர் வர்றாரு. ஐயர் வந்தோன்னா, வாங்க வாங்க ஐயர்வாள், உங்களை தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன், நானே வந்து பார்க்கலான்றதே நீங்களே வந்துட்டீங்க அப்படிங்கிறப்ப என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப, இல்லைங்க ஒரு சின்ன பையன் என்ன பண்ணிட்டான், ஒரு தத்துக்கிளி இருக்குல்ல அந்த தத்துக்கிளியை பிடிச்சி கழுத்து இறுக்கி கொண்டுட்டான், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு உங்கள்கிட்ட கேட்கலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறப்ப அந்த பாப்பான் சொல்லுவான், அப்படியா, அந்த சிறுவனுடைய பெற்றோர் வந்து என்ன பண்ணணும்னா 108 தத்துக்கிளிகளை தங்கத்துல செய்யணும், தங்கத்திலேயே 108 தத்துக்கிளிகளை செஞ்சு 108 பாப்பானுக்கு கொண்டு போய் கொடுத்தா அந்த பாவம் போயிடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெரிய மனுஷன் என்ன சொல்றாருன்னா, அப்படியா ரொம்ப மகிழ்ச்சிங்க, இந்த தத்துக்கிளியை கொண்டது உங்க பையன் தான், இப்போ நீங்க வந்து அந்த மாதிரி 108 தத்துக்கிளிய தங்கத்துல செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு சொன்னவொன்னே, ஐயோ பிராமணனா அதை செஞ்சது, பிராமணன் செஞ்சா அது பாவம் இல்லை, இனிமேல் அந்த மாதிரி செய்யாதுன்னு சொன்னா போயிடும், சரியா போயிடும்னு சொல்லி ஓடணும் அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் எழுதியிருப்பாரு. இதெல்லாம் எவ்வளவு ஒரு நகைச்சுவையான ஒரு செய்தி. இப்ப பெரியார் அவர்கள் மிகப்பெரிய போர்க்குணத்தோடு இந்த தமிழ் சமுதாயத்திற்காக, வகுப்பாரி உரிமைக்காக, தீண்டாமை ஒழிப்புக்காக, ஜாதி ஒழிப்புக்காக போராடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு செய்தியும் வர்றதை நம்ம பார்க்கிறோம். அது போல பாத்தீங்கன்னா இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்தனப்பேட்டை அப்படிங்கிற ஊரை பத்தி அவர் மிக சிறப்பாக அந்த ஊர்ல உள்ள மக்கள் ஒரு கூட்டுறவு சொசைட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. அது ராட்டையில நூல் நுறுக்கிற ஒரு இது, எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு ஒரு கூட்டுறவு சொசைட்டி ஆரம்பிக்கிறாங்க. கூட்டுறவு சொசைட்டி ஆரம்பிச்சு அதுல வரக்கூடிய வருமானத்தை வைத்து அங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த யார் அந்த பங்குதாரரோ அத்தனை பேருக்கும் பங்கு தொகையை லாபத்தை பிரிச்சு கொடுக்குறாங்க. லாபத்தை பிரிச்சு கொடுத்துட்டு மீதி இருக்கிற பணத்துல அந்த ஊருக்கு வேண்டிய அத்தனை காரியம், சாலை வசதி, சுகாதார வசதி, இது போன்ற வசதியெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இதை ரொம்ப சிலாகித்து பாராட்டுகிறார் பெரியார்.
ஒரு ஒரு ஊர்னா எப்படி இருக்கணும், ஒரு கிராமம் எப்படி இருக்கணும், அந்த மக்களே இந்த மாதிரி கூட்டுறவு முறையில எல்லா தொழிலையும் செய்து கொண்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை அனைவரும் சமமாக உயர்ந்தவன் தாழ்ந்தவனுடைய பிரச்சனை இருக்காது, எல்லாரும் சமமா இருப்பாங்க. நீ இன்னொருத்தன் கையை எதிர்பார்க்க வேண்டியதில்லை. உங்க ஊருக்கு சாலை வேணுமா போட்டுக்கங்க, சாக்கடை வசதி வேணுமா கட்டிக்கங்க, குளம் வேணும்னா வெட்டிக்கங்க, கிணறு வேணும்னா வெட்டிக்கங்க. இப்படி அந்த மாதிரியான ஒரு கூட்டுறவு முறையை தந்தை பெரியார் அவர்கள், அதுதான் அவர் சொல்லக்கூடிய கிராம சீர்திருத்தம் அப்படிதான் இருக்கும். கிராமங்கள்லாம் எப்படி இருக்கணுங்கிறத கிராமத்தை ஒழிச்சிட்டு எல்லாரும் நகரத்துக்கு வரணும், அங்க வந்து எல்லாத்தையும் வந்து சமமா பிரிச்சுக்கணுங்கிறார். அதுபோல தொழிலாளர் என்பவர்களும் பங்காளிகளா இருக்கணுங்கிறத இங்க வந்து ஒரு இடத்துல எடுத்து சொல்றாரு. தொழிலாளர்கள் என்பவர்கள் வந்து கூலி உயர்வுக்காக நம்ம போராடுகின்ற பொழுது அங்க என்ன நடக்குது, ஒரு பஸ் டிராம்னு அன்னைக்கு சொல்றாரு, அந்த டிராம் முதலை எதிர்த்து அந்த தொழிலாளிகள் போராடுறாங்க. போராடுறப்ப அவன் என்ன பண்றான், கூலியை ஏற்றி கொடுக்குறான். கூலியை ஏற்றி கொடுத்துட்டு என்ன பண்றான், அவனுக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்படுதா, உடனே கட்டணத்தை உயர்த்திடுறானா இல்லையா? அதே கட்டணம் கொடுத்து தானே இந்த தொழிலாளியும் அதுல பயன் பண்ணணும். அப்ப இந்த தொழிலாளர்கள் போராடுவதன் மூலமாக அந்த முதலாளிக்கு எந்த விதமான கெடுதலும் வரப்போறது இல்லை. அதுல அனுபவிக்க போறது பொதுமக்களும் அந்த தொழிலாளியும் தான். எனவே கூலி உயர்வுக்கு பதிலாக பங்காளிகளாக மாறணும். கூலிக்காரர்களாக இருப்பதை விட, தொழிலாளியாக இருப்பதை விட பங்காளிகளாக மாறணுங்கிறதான் பெரியாருடைய கொள்கை. இப்படி அந்த மாதிரி பல இதை வந்து பெரியார் அவர்கள் ஏராளமான வந்து செய்திகளை இந்த ஒரு ஆண்டு 6 மாதம் தான், 6 மாதத்திலேயே வந்து இவ்வளவு பெரிய செய்திகள், இன்னும் நிறைய செய்திகளை சொல்றாரு. அதுல பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் மாநாட்டிலே, இந்த காஞ்சிபுரம் மாநாட்டிலே பெரியார் அவர்கள் கலந்து கொண்டு அந்த காங்கிரஸ்ல வகுப்பாரி பிரச்சனைக்காக தீர்மானத்தை கொண்டு வருகிறார். அதுல வந்து திருவிக அவர்கள் அது என்று சொல்லி அதை தள்ளுபடி செய்யறாங்க. அதற்கு பிறகு வந்து இனிமே காங்கிரஸில் இருப்பது நமக்கு நல்லதில்ல, பார்ப்பன நலருக்கு எதிராக இருக்கும், இனிமே காங்கிரஸ் ஒழிப்பதும் காந்தியை ஒழிப்பதும் தான் நம்முடைய நோக்கம் சொல்லிட்டு ஐயா அவர்கள் காங்கிரஸ் விட்டு வெளியே வர்றாங்க. வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து என்னை எதுக்கு நீங்க வந்து காங்கிரஸ் கொண்டு வந்தீங்க, வரதராஜ நாயுடுவும் திமுகவும் தானே காங்கிரஸுக்கு என்ன இழுத்துட்டு வந்தீங்க, எதுக்கு இழுத்துட்டு வந்தீங்க, அன்றைக்கு வந்து செல்வாக்காக இருந்த ஜஸ்டிஸ் கட்சியை ஒழிப்பதற்காக பார்ப்பனர்கள் செய்தியிலே என்னை பயன்படுத்தி கொண்டீர்கள். பார்ப்பன அல்லாதவருக்கான கட்சியாக ஜஸ்டிஸ் கட்சி இருந்துகின்ற பொழுது அந்த ஜஸ்டிஸ் கட்சிக்கு அந்த பார்ப்பன அல்லாதவருக்கான தலைமை ஏற்பதற்கான தகுதி இல்லைன்னு சொல்லி நாங்க தான் உண்மையான ஒரு நான்பிரமனுக்காக பாடுபடுறோம்னு சொல்லி காங்கிரஸ்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதுல என்னை பொறுப்புல போட்டு என்னை பயன்படுத்திக்கிட்டீங்க. என்ன கொள்கைக்காக என்ன கட்சியில சேர்த்தீங்களோ, என்ன நோக்கத்திற்காக என்ன கட்சியில சேர்த்தீங்களோ, அதுக்காக நான் பாடுபட்டா அது கூடாதுன்னு சொல்றீங்களே, என்ன அர்த்தம்? இது நயவஞ்சகம் இல்லையா? என்னை நம்ப வச்சு கெடுத்திருக்கிற விஷயம் இல்லையா? நீங்க தானே சொன்னீங்க, நீங்க தானே பேசுனீங்க, நீங்க இப்ப மட்டும் எப்படி அது ஒழுங்கற்றதாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வர்றாரு. வெளியே வந்துட்டு என்ன பண்றாருன்னா வந்து பார்ப்பன அல்லாத மாநாட்டை சென்னையில நடத்துறாரு அடுத்த மாசம். இது வந்து ஆதி முதல் கொண்டு சூழ்ச்சி செய்து இந்த நிலையை வந்து இந்த காங்கிரஸ்ல இருந்தவங்க என்னை பயன்படுத்தி என்னை வெளியேற்றிட்டாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு பல ஆதாரங்கள்லாம் சொல்றாரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த திருநெல்வேலியில ஒரு மாநாடு நடக்குது. அங்க வந்து நம்முடைய சோமசுந்தரம் பிள்ளை என்பவரும் வஉசி அவர்களும் தண்டபாணி பிள்ளையும் சில வக்கீல்களும் சேர்ந்து விஷயாலோசனை கமிட்டிக்கு அனுப்பிய தீர்மானத்தை ராமசாமி நாயக்கர் பிரேரிக்க முன்மொழிய சிதம்பரம் பிள்ளை தண்டபாணி பிள்ளை மொழியை ஆமதிக்க ஒரு கஸ்தூரி ஐயங்கார் என்பவர் என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் கமிட்டிலேயே என்ன சொல்றாருன்னா, இதுல வந்து பெர்சன்டேஜ்னு கேட்காதீங்க, வகுப்பாரி பிரதிநிதித்துவம் பெர்சன்டேஜ்னு கேட்காதீங்க, எப்படி சூழ்ச்சி செய்யறான் பாருங்க. அதை வந்து ஐயா அவர்கள் ஒரு நுணுக்கமாக சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அதுல வந்து அதை ஆதரிக்கிற மாதிரி பேசுறான். பேசிட்டு நீங்க வந்து இதுல பதிலா அடிக்குவேட்லி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க, போதுமானங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க அப்படி சொன்னோன்னா அவங்க ஐயாவுக்கு வந்து அதனுடைய பொருள் தெரியல. அப்போ அடிக்குவேட்லி அப்படின்னா என்னன்னா, அது நல்ல வார்த்தைன்னு சொல்லி அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு சில ஆங்கிலம் படித்தவர்களை கண்டு அடிக்குவேட்லி என்பதற்கும் அடிக்குவேட்லி என்பது இருபொருள் கொண்டதாகும், அடிக்குவேட்லி இருபொருள் கொண்டதாகும், அதாவது யோக்கியதைக்கு பெர்சன்டேஜ் என்ற வார்த்தை தான் மிக தெளிவானது என்று சொன்னார்கள். அதாவது போதுமான என்கின்ற பொருளும்
யோக்கியதைக்கு தகுந்த தகுதி திறமைக்கு தகுந்தவாறு வேலை வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதும் அதுல இருக்கு. அதனால பர்சன்டேஜ்ங்கிற வார்த்தை தான் மிக தெளிவானதுன்னு சொல்லி ஆங்கிலம் படித்தவர்கள் சொன்னாங்க. அதனால அது வந்து எவ்வளவு பொது நன்மைக்கு விரோதமான செயல்னு சொல்லி அந்த சீனிவாச ஐயங்கார் போன்றவர்கள் அவற்றை வந்து ஒழுங்கு தவறானது என்று தீர்மானித்து விட்டதாக சொல்லிவிட்டார். உடனே எழுந்து விஷய ஆலோசனை கமிட்டியில் நிறைவேற்ற தீர்மானம் இங்க எப்படி ஒழுங்கு தவறு என்று கேட்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு மாநாட்டிலையும் இந்த வகுப்பாரி பிரதிநிதித்துவத்துக்கான தீர்மானத்தை கொண்டு வருகின்ற பொழுது எப்படியெல்லாம் இவர்கள் சூழ்ச்சி செய்து ஒழித்தார்கள் என்பதை அது மிக அருமையாக குடியரசுல தலையங்கமாக எழுதுறார். காங்கிரஸ் விட்டு வெளியே வந்த பிறகு அது தலையங்கமா எழுதுறாரு. எழுதிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யறாரு, இந்து மகாசபை பற்றியும் அதுல வந்து ஒரு கட்டுரை இருக்கு. இந்து மகாசபைனா என்ன, இன்னைக்கு வந்து பிஜேபி இருக்கான், பிஜேபிக்கு தாய் கழகம் வந்து ஜனசங்கம், அது ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தது. ஆர்எஸ்எஸ்க்கு முன்னாடி இந்து மகாசபை. அந்த இந்து மகாசபையில ஆரம்பிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா மதன் மோகன் மாளவியா. அவன் என்ன சொல்றான், இந்த இந்து மகாசபை ஆதியில் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேயே இது பிராமண ஆதிக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது என்றும் பிராமணர் அல்லாதாரின் பிறவி இழிவை பலப்படுத்துவதாய் முடியும் என்றும் இந்தியாவின் ஜனசமூகத்தின் 4 பாகத்திற்கு மேலாக இருக்கும் மகமதிய சகோதரர்களின் அதிருப்திக்கும் சந்தேகத்திற்கும் இடமளிக்கக்கூடியதாகும் என்றும் இந்து மகாசபை ஆரம்பித்ததற்கே மகமதிய சகோதரர்களின் நடவடிக்கையை தான் முக்கிய காரணமாக சொல்லி வருவதால் வெகு கஷ்டப்பட்டு மகாத்மாவினால் ஏற்பட்ட இந்து முஸ்லிம் ஒற்றுமை அடியோடு மறைந்து போகும் என்றும் நமது குடியரசின் பத்திரிகாசிரியர் பல தடவைகளிலும் பல பிரசங்களிலும் சொல்லிக் கொண்டு வருகிறார். அது மாத்திரமல்லாமல் நமது தமிழ்நாட்டில் இந்து மகாசபைக்கு கிளைகள் வர்ணாசிரம தர்மிகளும் பிறவிலேயே தாங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்களுமே அக்ராசனர்களாகவும் அதாவது தலைவராகவும் செயலாளராகவும் நியமனம் பெற்றிருக்கிறார்கள். தீண்டாமை ஒழிய வேண்டும் என ஒரு போலி தீர்மானத்தை நிறைவேற்றுவாங்களாம். அவங்க பொதுவான ஒரு இடத்துல வந்து தீண்டாமை ஒழியணும்னு ஒரு தீர்மானம் ஏற்றுவாங்க. மறுநாளே போய் வர்ணாசிரம சபை என்று ஒன்று கூட்டி அதில் உட்கார்ந்து கொண்டு தீண்டாமை வேத சம்மதம் என்றும் மனு தர்ம விதி என்றும் வர்ணாசிரம தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்றும் இதற்கு விரோதமாக இருக்கும் மகாத்மா காந்தியை ஒழிக்க வேண்டும் என்றும் தீர்மானம் செய்வாங்க. பார்ப்பனர் ரெட்டை வேஷத்தை வந்து ஐயா வந்து அம்பலப்படுத்துறாரு. அதே போல அந்த மாளவியாவும் பார்த்தீங்கன்னா அந்த இவங்களை பார்த்தோன்னே தீண்டத்தகர்களை பார்த்தோன்னா அப்படியே கண்ணில் தண்ணி கொட்டும். தீண்டாதாரை பற்றி பேசும்போது கண்களில் ஜலம் விடுகிறாரே அல்லாமல் பிறவியில் தனக்கும் தீண்டாதாருக்கும் வித்தியாசம் இல்லை என்பதை ஒப்புக்கொள்வதே இல்லை சொல்லிட்டு இவங்க வர்ணாசிரம தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தான் இந்த கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களே தவிர அந்த இந்து அந்த மகாசபை ஆபத்திருச்சுனா தவிர நம்முடைய வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தை ஒழித்து கட்டுவதே அவர்கள் குறியா இருக்காங்க அப்படி சொல்லி இந்த இந்து மகாசபையினுடைய பித்தலாட்டத்தை தோல்விச்சு காட்டார். எப்போ 25 தோல்விச்சு காட்டார். இந்த இந்து மகாசபை தான் வந்து அம்பேத்கருக்கு எதிராக வட்டமேசை மாநாட்டிலே போய் அந்த காந்தியை பயன்படுத்தி அவர் கொண்டு வந்து அந்த தனித்தொகுதி முறை ஒழித்து கட்டியது. இதையெல்லாம் தந்தை பெரியார் அவர்கள் அங்கே இந்து மகாசபையினுடைய அந்த யோக்கியதையெல்லாம் தோல்வித்து காட்டுகிறார். இந்த ஒரு ஆண்டு இந்த 6 மாத குடியரசுல. அதுக்கு பிறகு அந்த கடைசியா ஒன்று சொல்லி நான் முடிச்சுக்கிறேன், ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடறேன். அந்த காஞ்சிபுரம் அந்த மாநாடு முடிஞ்சு அதுல இருந்து ஐயா அவர்கள் வெளியே வந்துடுறாரு. அதுல திருவிக்காவுக்கும் ஐயாவுக்கும் இந்த குடியரசுலையும் அவர் நடத்திய நவசக்தி இதெல்லாம் போட்டி நடக்குது. ஒருத்தர் கொடுத்து இவர் அவர் மேல குற்றம் சாட்டுறது, அவர் இவர் மேல குற்றம் சாட்டுறது. கடைசியில வந்து பெரியாருடைய கருத்துக்கு அவரால் பதில் சொல்ல முடியல திருவிக்காவுக்கு. பின்னால அவங்கெல்லாம் உணர்ந்து வர்றாங்க, பார்ப்பன சூழ்ச்சிக்கு பலியாயிட்டாங்க. பின்னால வரதராஜன் நாயுடு வெளியே வந்துடுறாரு, காங்கிரஸ் விட்டு திருவிக்காவும் வெளியே வந்துடுறாரு. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா பெரியார் அவர்கள் என்ன செய்யறாருன்னா சென்னையில டிசம்பர் மாசம் அதாவது நவம்பர் மாசத்துலயே வெளியே வந்துடுறாரு காங்கிரஸ் விட்டு. அதுக்கு பிறகு டிசம்பர் மாசம் 20, 21ஆம் தேதிகள்ல பிராமணர் அல்லாதவர் மாநாடு அப்படின்னு ஒரு மாநாடு நடத்துறாரு. அந்த மாநாட்டை வந்து சுதேசமித்திரன் பத்திரிகையும் ஸ்வராஜ்யா பத்திரிகையும் என்ன சொல்றான்னா இது ஒரு வசவு மாநாடு என்று தலைப்பிட்டு ஒப்பாரி வைக்கிறான். அதுல என்ன சொல்றான்னா இந்த மாநாட்டுக்கு கூட்டமே இல்லை, பொதுமக்கள்கிட்ட ஆதரவே இல்லை, இது வந்து அதுல வந்து நிறைய பிராமணர்களை திட்டி தான் வந்து பேசியிருக்கிறாங்க. பிராமணர்களை திட்டினா மாத்திரம் கவர்மெண்ட்லார் சுயாட்சி அதிகாரம் கொடுத்து விட மாட்டார்கள், வருஷத்துக்கு ஒரு முறை தீர்மானம் செய்தாலும் கொடுத்து விட மாட்டார்கள், உடனே சுயராஜ்யம் பெற வேறு என்ன செய்வார்கள், எனவே ஜனங்கள் மெச்ச சுயராஜ்ய அதிகாரம் கேட்டுவிட்டு அதிகார வர்க்கம் மெச்ச அவர்களுக்கு துணை இருப்பார்கள்னு அந்த பத்திரிகையில சுதேசமித்திரன் சுயராஜ்ய பத்திரிகை எழுதுறாங்க. அதுக்கு வந்து பெரியார் என்ன சொல்றாருன்னா இங்க வந்து
இந்த எங்க கட்சி இந்த நாங்க நடத்தின மாநாட்டுக்கு கூட்டம் இல்லைன்னு சொல்லியே, உனக்கு தெரியுமா எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு அப்படின்னு சொல்லி இப்ப அந்த பட்டியல் போடுறாரு. யார் யாரெல்லாம் அந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்கிறத அந்த முக்கியமான தலைவருடைய பேரெல்லாம் பட்டியல் போடுறாரு. பட்டியல் போட்டுட்டு இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, ஒரு அரங்கத்துல நடக்குது, அந்த அரங்கத்துல எவ்வளவு இடம் கொள்ளுமோ அதை போல பல மடங்கு கூட்டம் அந்த அரங்கத்துக்கு வெளியே இருந்துச்சு. இதை நீ நேரில் வந்து பார்க்காம வேணும்னே நீ வந்து இந்த மாதிரி எங்களுக்கு கெட்ட பேர் உண்டாக்கணுங்கிறதுக்காக நீ இப்படி எழுதுறியே அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, நீ வந்து சொல்றிய நீ வந்து காங்கிரஸ் மாநாட்டுக்கு எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு தெரியுமா? அதே காஞ்சிபுரத்தில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் எத்தனை பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டாங்க, அது போல ஒவ்வொரு மாநாட்டிலையும் காங்கிரஸ் மாநாட்டுகள் எவ்வளவு பேர் கலந்துக்கிட்டாங்க தான் எங்களுக்கு வந்து ஒரு குறைவான கூட்டம் ஒன்றும் வரல, அதனால எங்களுக்கு கூட்டம் வரலன்னு சொல்லி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் மிக தன்னிலை விளக்கம் கொடுத்து அந்த பத்திரிகையுடைய அந்த முகத்திலே கிழித்திருக்கிறார்கள். இதுதான் கடைசி கட்டுரை. அந்த வந்து சென்னை அந்த மாநாடு பற்றி தான் கடைசி கட்டுரை எழுதியிருக்கிறாரு. பிராமணர் அல்லாதார் மாநாட்டை பற்றி பிராமண பத்திரிகைகளின் ஓலம் என்ற தலைப்புல எழுதியிருக்கிறாரு. இந்த அளவிற்கு பார்ப்பனர்களை எதிர்த்து பெரியார் அவர்கள் தன்னந்தடி ஆளாக இருந்து தன்னோடு இருந்த தெரிவிக்கா போன்றவர்களும் வரதராஜுலு நாயுடு போன்றவர்களெல்லாம் தனக்கு எதிராக போனாலும் கூட தன்னுடைய தொண்டர் பலத்தை வைத்துக் கொண்டு மிகப்பெரிய இயக்கத்தை கட்டி இந்த பார்ப்பன அல்லாத நன்மைக்கும் இந்த ஜாதி ஒழிப்பிற்காகவும் தீண்டாமை ஒழிப்பிற்காகவும் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள், கடுமையாக பாடுபட்டு இருக்கிறார்கள். அதையெல்லாம் தொகுத்து அவருடைய அந்த பேச்சுக்களை எல்லாம் தொகுத்து இன்றைக்கு நமக்கு வழங்கி இருக்கக்கூடியவர் நம்முடைய தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள். அந்த தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசு தகைசால் தமிழர் என்கின்ற அந்த விருதினை வழங்கி இருக்கிறது. நமக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட விருது தகைசால் தமிழர் என்றால் தகுதி வாய்ந்த ஒரு சிறப்பான தமிழர் என்று பொருள். இந்த விருதை பெறுவதற்கு தமிழர் தலைவர் ஆசிரியரை விட வேறு யாருக்கும் அந்த தகுதி இல்லை என்பதை நாம் அனைவரும் மனதார உணர்ந்திருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட மிக சிறப்பான விருதை வழங்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நம்முடைய அறிவொளி காணொலியின் சார்பாக நம்முடைய நன்றியை தெரிவித்து இந்த குடியரசு இதனுடைய முதல் தொகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்த அறிவொளி காணொலிக்கும் தோழர் தாமோதரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் கொஞ்சம் கூட குறைச்சி பேசியிருந்தாலும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். அடுத்தடுத்து பேசுகின்ற பொழுது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக தயாரித்து உங்களோடு உரையாடுகிறேன் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. உண்மையிலேயே ஒரு வரலாற்று பதிவாக உங்களுடைய உரை அமைந்திருந்தது. சாதாரணமாக நாம் ஒரு இதழை ஆய்வு செய்கிற போது, அலசுகிற போது அதில் சொல்லக்கூடிய செய்திகளை தாங்கள் நேரில் கலந்து கொண்டு அதில் பங்கேற்று அந்த செயல் எப்படி இருந்தது என்பது போன்ற ஒரு உணர்வை உங்களுடைய உரையின் மூலம் கிடைத்தது. உண்மையிலேயே இந்த வரலாற்று பதிவை நாம் பதிவு செய்வது உண்மையிலேயே வருங்கால இளைஞர்களுக்கு, தேவைப்படுகின்ற இளைஞர்களுக்கு இது பயனுள்ளதாக அமையும் என்ற வகையில் நாம் இதனை தொடர்ச்சியாக இன்னும் முறைப்படுத்தி ஒரு குறிப்பான செய்திகளோடு ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு 5 அல்லது 10 செய்திகளோ குறிப்பெடுத்து அந்த செய்திகளுடைய சாரம்சங்களை பதிவு செய்து அதன் மூலம் இந்த இதழில் இந்த செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன என்ற ஒரு வரலாற்று குறிப்போடு நாம் தொடங்குவோம். இன்று ஏராளமான செய்திகளை நீங்கள் தெரிவித்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது. உங்களுடைய இந்த ஆய்வு அலசல் பணி தொடர வேண்டும், அது அறிவழி காணொலியில் சிறப்பாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி வரவேற்று தொடர்ந்து அதற்கான களத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். இது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு ஒரு பயனுள்ளதாக அமையும். மற்றவர்களும்